ஹாய் ஹலோ வணக்கம். அஜுதேவானை பப்ளிகேஷன்ஸ் தமிழ் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வித்யா பாலாஜி. இன்னைக்கு ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கேட்க இருப்பது புதிய கீதம் என்ற தலைப்பில் அஜுத்யா காந்தன் எழுதியது. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற கதை உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். புதிய கீதம் அத்தியாயம் 1. நித்யா அவசரமாக அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தாள். 10 நாட்கள் விடுமுறையும் மீதி நாட்கள் வீட்டில் இருந்து வேலையுமாக 1 மாதம் ஓடியே போயிற்று. தங்கையும் தம்பியும் கல்லூரிக்கு சென்று விட்டனர். இந்தா உன்னோட டிஃபன் பாக்ஸ். முகத்தை வேர்வையால் துடைத்துக் கொண்டே அடுக்களில் இருந்து வெளியே வந்தாள் ஷியாமளா. நல்ல களையான முகம் வாடி வதங்கி இருந்தது. நெற்றியில் சிறிய கருப்பு திலகம் நடந்த நிகழ்வை பறைசாற்றியது. அம்மா வரேம்மா. வழக்கம் போல 2 வீலர் சாவியை எடுத்துக்கொண்டு விரைந்தாள். வண்டியில் செல்லும் போதே பல இடங்களில் கவனம் சிதறியது. இன்னைக்கு வண்டியில வந்திருக்க கூடாது, தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஒரு வழியாய் அலுவலகம் வந்து சேர்ந்தாள். ஹாய் நித்யா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? விதவிதமான கேள்விகள், துக்க விசாரிப்புகள் என்று 1/2 மணி நேரம் சென்றது. வாங்க நித்யா, ஐ ஆல்ரைட் நவ்? ஓகே, பவி கிட்ட கேளுங்க, ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுபடியே பண்ணிடுங்க. ஈவினிங் 4 o'clock மீட்டிங் இருக்கு, அப்ப பார்க்கலாம். ப்ராஜெக்ட் லீடர் ஜெயந்தன் அவளிடம் கூறினான். வேலையே ஓடவில்லை, பார்த்தாக வேண்டுமே என்ற கட்டாயத்தில் கணினியின் முன் உட்கார்ந்து இருந்தாள். லஞ்ச் டைம் சாப்பிடவா? பவி அழைக்கவும் அவளுடன் சென்றாள். நித்யா, என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி இருக்க? தோழி கேட்டதும் தாங்க முடியாமல் கொட்டி விட்டாள். அப்பாவின் இழப்பை எங்களால தாங்கிக்க முடியல. இப்ப என்னடான்னா பண பிரச்சனை வேற. ஹாஸ்பிட்டலுக்கு 10 லட்சம் செலவாயிடுச்சு. அப்பா கிட்ட சேவிங்ஸ் எதுவும் ரொம்ப இல்ல. கம்பெனி செட்டில்மெண்ட் பணம் வர 6 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அதுவும் எதிர்பார்த்த தொகை கிடையாது. 10 லட்சம் கிடைச்சா அதுவே பெருசு. சிவா பாரதி 2 பேர் படிப்பு இருக்கு, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறோம், அவங்க கல்யாணம். அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னோட கல்யாணம் மட்டும்தான் நிச்சயமாகி இருக்கு, நகை மட்டும்தான் இருக்கு. இன்னும் கல்யாண செலவு, துணிமணி, இதுக்கெல்லாம் வேற பணம் வேணும். நானும் குடும்பத்தை விட்டு போயிட்டா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? ஒரே யோசனையா இருக்கு. ரேவன் கிட்ட பேச வேண்டியதுதானே? அப்பா இருந்த அன்னைக்கு போன்ல தான் பேசினாரு. கேட்டதுக்கு வீட்டுல போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஏய், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் தானே வீட்டுல சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க. அவன் பேசுனா என்ன, நீ கூப்பிட்டு பேசு என்றாள். பவித்ரா, நித்யா எல்லாருமே ஒரே நேரத்தில் அந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தவர்கள். அப்போது ப்ராஜெக்ட் லீடராக இருந்த ரேவந்த் நித்யாவை காதலிப்பதாக கூறினான். ரேவந்தின் குடும்பத்தில் அம்மா அப்பா இருவருமே வேலை பார்ப்பவர்கள். உடன்பிறப்பு ஒரே தங்கை, அவளும் சாப்ட்வேரில் வேலை. கூட வேலை பார்க்கிறவரை விரும்பி திருமணம். தற்போது அமெரிக்காவில் வாசம். நித்யா வீட்டில் அவளோடு சேர்ந்து 5 பேர். அப்பா வங்கி மேனேஜர், அம்மா இல்லத்தரசி, தம்பி தங்கை இருவரும் ட்வின்ஸ், கல்லூரி கடைசி வருடம். நித்யா அப்பா செல்லம், படிப்பில் கெட்டி, பணத்தின் அருமை தெரியாமல் மகளை வளர்த்தார். படித்து முடித்ததும் நல்ல வேலை கிடைக்க அவளது சம்பளத்தை இஷ்டம் போல செலவு செய்ய அனுமதித்தார். அதன் காரணமாக அத்தியாவசிய செலவுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் பணத்தை தண்ணீராக செலவழித்தாள். ஆன்லைனில் எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக தேவையில்லாத பொருட்கள் வாங்கி குவிப்பது, வாரத்தின் இறுதி நாட்களில் தோழிகளுடன் ஹோட்டலில் பார்ட்டி, பப் என்ற அவளது வாழ்க்கை உல்லாசமாகவே இருந்தது. கை நிறைய காசும் அழகும் இளமையும் ரேவந்தை காதல் சொல்ல வைத்தது. நடுத்தர குடும்பங்களிலும் காதல் கல்யாணம் என்பது சகஜமாக இருக்க, இவர்களது காதலும் எளிதில் ஒப்புக்கொள்ளப்பட்டு பெற்றவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறியது. மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் தங்களது கல்யாணம் மிகவும் சிறப்பாகவும் தனித்துவமாகவும் இருக்க வேண்டும் என்பதால் விதவிதமாக யோசித்தனர். அதனால் குறிப்பிட்ட மண்டபத்துக்காக 6 மாதம் கழித்துதான் திருமணம் என முடிவு செய்யப்பட்டது. கல்யாணத்திற்கு இன்னும் 3 மாதம் இருக்கும் நிலையில் கொரோனாவில் நித்யாவின் அப்பா தவறிவிட குடும்பமே தத்தளிக்கிறது. என்னடி யோசனை? நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசி பாக்குற. உடனடியாக அவனை அலைபேசியில் அழைத்தாள். ரேவந்த், ஈவினிங் நான் உங்களை மீட் பண்ணணும். எங்க பார்க்கலாம் சொல்லுங்க? நாம வழக்கமா மீட் பண்ற ஹோட்டலுக்கு வந்துரு என்றான். ஹோட்டலில் 1/2 மணி நேர காத்திருப்புக்கு பின் வந்து சேர்ந்தான். ஏன் இவ்வளவு லேட்டு? சற்று எரிச்சலுடன் கேட்டாள். நீ வான்னு சொன்னா உடனே வர முடியுமா?
வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும். அலட்சியமாக சொன்னவனை வெறுத்து பார்த்தாள். தனக்காக 1 மணி நேரத்துக்கு மேலாக அவன் காத்திருந்த காலம் நினைவுக்கு வந்தது. எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக பேசினாள். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ், நானும் அதுதான் நினைச்சேன். கல்யாணம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாம். நல்ல வேலை அட்வான்ஸ் மட்டும்தான் மண்டபத்துக்கு கொடுத்துருக்கோம். கேன்சல் பண்ணினா பாதி பணம் கிடைச்சிடும். அவள் பேச இடையில் குறுக்கிட்டான். மண்டபத்தை எதுக்கு கேன்சல் பண்ணணும்? கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம். வார்த்தையால் கூட மன்னிப்பு வேண்டாமல் தான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற தோனியில் பேசினான். என்ன சொல்றீங்க ரேவந்த்? கிட்டத்தட்ட கத்தினாள். அருகில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்க, ஷோ, என்ன டீசன்சி இல்லாம, மெல்ல பேசு. எங்க வீட்டுல இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க தானே என்கிட்ட காதல் சொன்னீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தவிப்புடன் கேட்டாள். 2 பேரும் ஒரே லைன்ல இருக்கோம், பார்த்தோம், பிடிச்சிருந்து சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணினோம். இதுல என்ன இருக்கு? முடிவு பண்ணின கல்யாணம் எல்லாம் நடக்குதா என்ன? நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணும்னாலும் பேசும் என்பதை கண்கூடாக கண்டாள். தேவையில்லாத பேச்சு வேண்டாம். உங்க முடிவு என்ன, அது சொல்லுங்க. அவங்க சொல்றது சரிதான் எனக்கு தோணுது. உங்க வீட்டுல சம்பாதிக்கிறாள் நீ மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டை நீ பார்க்கணும்னு சொல்லுவ. எனக்கு எதிர்காலத்தை பத்தி 1000 கடவுள் இருக்கு. அதுக்கெல்லாம் கமிட்மெண்ட் இல்லாத சம்பளம் முழுவதும் என்னோட குடும்பத்துக்கு செலவழிக்கிற பொண்ணுதான் எனக்கு வேணும். என் குடும்பம்னு சொல்றது நானும் அவளும் மட்டும். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க அப்பா இறந்துட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துல இப்படி ஏதாவது ஆகியிருந்தா கோர்ட்டு டைவர்ஸ்ன்னு போய் தான் வெளியில வர முடியும். கடவுளுக்கு நன்றி சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்லாம நீ உன் வழிய பார்க்கலாம், நான் என் வழிய பார்க்கலாம். பாய், டேக் கேர் என்றவன் எழப்போக பாய்ந்து அவன் சட்டையை பிடித்தாள். டே படுபாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் சரின்னு சொல்ற வரைக்கும் எப்படி சக்கரையா பேசின? எல்லாம் பணத்துக்காகத்தானா? உங்க இஷ்டப்படி உங்க பொண்ணுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு உன்னை பெத்தவங்க பெருந்தன்மையா பேசினாங்களே, அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கா? ஜகஜால கில்லாடிங்க நீங்க. கூட வேலை பாக்குற பொண்ணுங்களை வெள்ளத்தோலா பச உள்ள இடமா ஒருத்திய பார்க்க வேண்டியது, காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி செட்டில் ஆயிட வேண்டியது. இதுக்கு பேர் காதலா? தூ என்று அவள் காரி துப்ப, என்னடி ரொம்ப பேசிக்கிட்டே போற? இன்னொருத்தனா இருந்தா இதுக்குள்ள மேட்டரை முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இப்படி ஆயிருந்தா கூட கண்டுக்காம தூக்கி போட்டு போயிருப்பான். நான் ஜென்டில்மேன். என் விரல் நகம் கூட உன் மேல பட்டதில்லை, ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளவு பேசுறவ அன்னைக்கே இதை யோசிச்சிருக்கணும். நீங்களும் அதே தானே கணக்கு பண்ணீங்க. பெரிய யோகி மாதிரி பேச வந்துட்ட. வார்த்தைகளை அள்ளி வீசி விட்டு அவள் கையை தட்டி விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். புதிய கீதம், அத்தியாயம் 2. காலத்தை விட சிறந்த ஆசிரியர் வேறு யாரும் இல்லை. மற்றவர்கள் சொல்லி திருந்தாத மனிதர்கள் கஷ்டம் வரும்போது தானாக மாறிவிடுவார்கள். அதுதான் நித்யாவிடமும் நடந்தது. திருமணம் நின்று போனதை விட ரேவந்த் பேசியது அவளது மனதை அதிகம் பாதித்தது. காதல் என்பது பணத்தையும் அழகையும் பார்த்து வருவது, அன்பு பழகி பார்த்து வருவது. கல்யாணம் நின்று போனதில் உடைந்து போன அவளை ஆறுதல் படுத்தியது அவளது குடும்பம்தான். விடுக்கா, இதை விட சூப்பர் ஆள் பார்க்கலாம் என்று தம்பி தங்கையும், நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனோட குணம் தெரிஞ்சது, உனக்கு என்ன ராசாத்தை மாதிரி இருக்க, இதை விட நல்ல இடம் கிடைக்கும் என்று அம்மாவும் ஆறுதல் படுத்தினர். இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா, முதல்ல இவங்க 2 பேரும் படித்து முடித்து வேலைக்கு போகட்டும், நானும் மேல படிக்க போறேன் என்றாள். அவளது மனது மாறட்டும் என்று ஷாமலாவும் சம்மதித்தாள். குடும்ப தலைவரின் இழப்பு பணத்தை எப்படி கையாளுவது என்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது. அதுவரை கணவனின் மொத்த சம்பளம் எவ்வளவு, வரவு செலவு என்ன என்பது பற்றி தெரியாத ஷாமலா தற்போது அப்படி இருக்காமல் மகளிடம் பேசினாள். நித்யா, உன்னோட சம்பளம் எவ்வளவு? பிடித்து எல்லாம் போக 75,000 வருமா? நான் உங்ககிட்ட தரேன், நீங்க பாத்துக்கோங்க. வேண்டாம், எதுவா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்தே பாத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வரவு செலவு தெரியணும். அப்பா இருக்கும் போது அதை தெரிஞ்சுக்காதனாலதான் நாம இன்னைக்கு இப்படி இருக்கோம் என்றவள் 3 பேரையும் வைத்துக்கொண்டே வீட்டு செலவு கணக்கை எழுதினாள். நித்யா, உன்னோட பாதி சம்பளத்தை சேவிங்ஸ்ல போட்டுடு. நல்ல வேளை இந்த வீட்டு ஒன்றையாவது உங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போனாரு. வீட்டு வாடகை தேவையில்லை. பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர வட்டியும் உன்னோட பாதி ரூபாயும் வீட்டு செலவுக்கு போதும். எப்படிமா, பட்ஜெட் இடிக்காதா? பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் தேவையில்லாத வாங்குற பல சரக்கெல்லாம் கட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரை பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கலாம். எல்லா வகை பொடிகளும் நானே தயார் பண்ணிடுவேன். அத்தியாவசியமான பால், கரண்ட் பில்லு, போன் பில் எல்லாமே தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணா போதும். பாதிக்கு பாதி மிச்சமாகும். எல்லா செலவும் போக மீதி உள்ளது 2 பேருக்கும் காலேஜ் போக வர, ஃபீஸ் கட்ட, உன்னோட வண்டி பெட்ரோலுக்கு. முதல் மாசம் கஷ்டமா தெரியும், அதுக்கப்புறம் பழகிடும். நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ வகையில நம்மளோட பணம் செலவாகுது. அதை கண்டுபிடிச்சு தடுக்க தெரிஞ்சாலே செலவு கட்டுக்குள்ள அடங்கிடும். அனுபவபூர்வமாக பேசினாள். அதே மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சா வீட்டு வேலைக்கு ஆள் தேவையில்லை என்றவள் வேலைகளை பிரித்து மக்களிடம் ஒப்படைத்தாள். அதை உணர்ந்து கொண்ட அவர்களும் அவளுக்கு ஒரு துணையாக நின்றனர்.
வாழ்க்கை சக்கரம் வேகமாக சுழல ஆரம்பிக்க குடும்ப தலைவரின் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வர தொடங்கினர். அம்மா வீட்டு நிர்வாகத்தை சிறப்பாக கவனிக்க மூவருமே படிப்பில் கவனம் செலுத்தினர். நித்யா வேலை பார்த்து கொண்டே மேலே படித்தாள். அலுவலகம், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிந்து வீடு வர இரவு 9 மணி ஆகிடும். பாரதி கல்லூரியில் இருந்து வீடு திரும்பியதும் கிச்சனில் அம்மாவுக்கு உதவினாள். சிவா வெளி வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டான். நித்யாவின் சிரமம் புரிந்து அவளுக்கு வீட்டு வேலை எதுவும் கொடுக்காமல் அவள் படிப்பதற்கு உதவி செய்தனர். தானாகவே அவள் செய்ய முன் வந்தாலும் நான் செய்யறேன்கா என்று பாரதியும், உன்னோட படிப்பு முடிய வர நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று அம்மாவும் கூறினர். எல்லாரும் அவங்க வேலையை செய்றீங்க, நான் மட்டும் செய்யாம இருந்தா எப்படி? செஞ்சா நல்லதுதான், நேரம் இல்லாம தானே உன்னால செய்ய முடியல, அத கூட எங்களால புரிஞ்சுக்க முடியாதா? நான் சாயங்காலம் சீக்கிரமே வந்துடுறேன். நீ ஆபீஸ் முடிச்சு கிளாஸ் போயிட்டு வரதுக்கு 9 மணி ஆயிடுது. பரவாயில்லக்கா, நீ படி, பாஸ் பண்ணிட்டு இதை விட பெரிய வேலைக்கு போ, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் கூறிய தங்கையை அணைத்து கொண்டாள். அதுவரை இல்லாத பாசமும் நேசமும் புதிதாக துளிர் விட்டது. சின்ன குழந்தைகளாக இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திற்கும் போட்டியும் பொறாமையும் இருந்த நாட்கள் கனவாக மாறியது. இரவு அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கத்தை கட்டாயமாக்கியிருந்தார் ஷியாமளா. அந்த நேரத்தில் கண்டிப்பாக டிவி பார்க்க கூடாது என்பதும் அவரது உத்தரவாக இருந்தது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசவும், அன்று நடந்த செய்திகளை தெரிந்து கொள்ளவும், மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்ளவும் அந்த பழக்கம் உதவியது. யார் ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் வருத்தத்துடன் இருந்தால் மற்றவர்கள் ஆறுதலாக பேசினர். உதவி தேவை இருந்தால் மனப்பூர்வமாக செய்தனர். மேற்படிப்பா, வேலையா, எந்த கம்பெனி என்ற விவாதங்களும் எழுந்தது. அதில் சந்தேகம் இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தம்பி தங்கைக்கு தகவல் அளித்தாள். அதிர்ஷ்டவசமாக படிப்பு முடிந்ததும் தம்பி தங்கை இருவருக்குமே வேலை கிடைத்துவிட எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நித்யாவும் வேறொரு கம்பெனியில் மிக உயர்ந்த பதவியில் அமர்ந்தாள். அலுவலகமே கார், வீடு என்ற வசதிகளை அள்ளி தந்தது. அதற்கு பதிலாக 11 மணி நேரம் உழைக்க வேண்டியது இருந்தது. தங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இதில் குடியேறினர். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி நித்தி, நீ நினைச்சபடியே பெரிய வேலையில சேர்ந்துட்ட. இனி கல்யாணத்துக்கு பார்க்க வேண்டியதுதான். திருமண தகவல் நிலையத்தில் பதிந்து வைக்கலாம். மாசம் ஒரு தடவை கூட்டம் நடத்துறாங்க, நேரடியா பார்த்து பேசலாம், என்ன சொல்ற? பாரதிக்கும் சேர்த்தே பாருங்க என்றாள். அதுவும் சரிதான் என்று தோன்றியது ஷியாமளாவுக்கு. சிவா வெளிநாட்டில் மேற்படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் வெளிநாடு செல்வதற்குள் நித்யாவின் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தாள். 3 பேரும் வேலைக்கு சென்று விட கல்யாணம் விஷயமாக வரன் பார்ப்பது, அவர்களிடம் போனில் பேசுவது எல்லாம் ஷியாமளாதான். நித்யாவிற்கு பார்க்கும் மரம் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தில் தட்டி போயிற்று. படிப்பு போதவில்லை, வேலை சரியில்லை, ரெண்டும் இருந்தால் குணம் இல்லை. பையன் கேரக்டர் சரியில்லை. பெண் அதிகம் படித்திருக்காள், வீட்டு வேலை செய்வாளா? அவளுக்கு கூஜா தூக்க முடியுமா? சம்பளம் குறைவாக இருந்தாலும் படித்து வேலை பார்க்கும் மாப்பிளையாக இருந்தால் போதும் என்று பார்த்தனர். அவர்களிடம் பேசி பார்த்துவிட்டு நித்யா வேண்டாம் என்றாள். ஏண்டி பிடிக்கல? அம்மா, அவனுக்கு என்னோட வேலையும் சம்பளமும் பிடிச்சிருக்கு, ஆனா அது ஒழுங்கா வரணும்னா தானும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ங்கிறது புரியல. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீயே சொல்லு. நான் காலையில 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறேன். எத்தனை மணிக்கு வரேன்? ராத்திரி 10 மணி ஆயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே தானே. இப்போதைக்கு நீ இருக்க, வீட்டை பாத்துக்கிற. நாளைக்கு பாரதி சிவாவுக்கு கல்யாணம் ஆகலாம். அவங்கள நீ பார்க்க போகணும் இல்லையா? அதை விட ரொம்ப முக்கியம், உனக்கு வயசு ஆகும். எத்தனை நாள் தான் நீயே வேலை செஞ்சுட்டு இருப்ப? எங்களோட குடும்பம்னு வரும்போது அதுல எங்க 2 பேர் பங்களிப்பு இருந்தாதானே நல்லா இருக்கும். அதுக்கு வர்றவன் தயாரா இருக்கணும். விடு, வேற பார்க்கலாம். நாள் போயிட்டே இருக்கேடி, அதுதான் அடிக்கடி நீ சொல்லுவியம்மா. உனக்கு ஒருத்தர் இனிமேலா பிறந்து வரணும்? எங்கேயாவது பிறந்திருப்பான்னு. அவன் என்ன தேடி வருவான் என்றாள். புதிய கீதம் அத்தியாயம் 3. அம்மா, இன்னைக்கு மதிய சாப்பாடு எத்தனை பேருக்கு ஆர்டர் வந்திருக்கு? அடுக்கலையில் வேலையாக இருந்த சித்ராவிடம் கேட்டான் சீனு. 10 சாப்பாடு, ஒருத்தங்க மட்டும் புது ஆர்டர். அதுவும் ஆபீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கணுமா? நேரத்துக்கு கொடுக்கணும், அதான் அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கேன் என்றாள். ஆபீஸ் எங்கேன்னு விசாரிச்சியா? புவனா தான் பேசினா, நோட்ல எழுதி வச்சிருப்பா பாரு என்று சொல்லவும் சீனு மேஜில் இருந்த நோட்டை எடுத்து பார்த்தான். இருக்குமா, நான் என்னோட செல்லுல நோட் பண்ணிட்டேன், நீ சீக்கிரம் தயார் பண்ணு. எனக்கு போற வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு என்றான். நித்யா இருக்கும் பகுதியில் தான் இருந்தது அவர்களின் வீடு. சித்ரா முருகன் தம்பதிகளுக்கு புத்திரன் சீனு என்ற சீனிவாசன், சீமந்த புத்திரி புவனா. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆரம்பத்தில் திருவல்லிக்கேணி ஒண்டி குடுத்தனத்தில் இருந்து கொண்டு வீட்டில் இருந்து மெஸ் நடத்தி அதில் தான் வாழ்க்கை நடத்தினர். வருமானம் என்றும் பெரிதாக கிடையாது, ஆனால் வயிறு வாடாமல் சாப்பிட முடிந்தது. அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த தொழிலை விடாது செய்து வந்தனர். படிப்பில் கெட்டிக்காரரான சீனு அரசாங்க பள்ளியிலும் மதிய உணவு திட்டத்திலும் படித்து கல்லூரி பருவத்தை எட்டினான். இன்ஜினியரிங் படிப்பிற்கு மதிப்பெண்கள் தகுதி இருந்தாலும்
பொது பிரிவில் வந்ததால் அதுவே குறைவான தகுதியாக பார்க்கப்பட்டு இடம் கிடைக்கவில்லை. தனியார் கல்லூரியில் பணம் கொடுத்து படிப்பதற்கு வசதி இல்லாததால் சாதாரண டிகிரி படித்தான். இன்ஜினியரிங் படிப்புக்கு வேலை இல்லாத பொழுது இவனது டிகிரிக்கு சாதாரண கணக்கெழுதும் வேலை 5000 ரூபாய் சம்பளம் என்ற அளவில் தான் கிடைத்தது. கிடைத்த வேலையில் காலூன்றி கொள்வோம் என்று அதற்கும் சென்று வந்தான். பெரிய பணக்காரர்களை பார்த்தால் கடவுளுக்கு கூட பயம் போல. ஆதலால் அவர் ஏழைகளே தனது விளையாட்டிற்கு எப்போதும் பயன்படுத்தி வந்தார். யமன் பழி ஏற்க மாட்டான் என்ற சொல்லுக்கு இணங்க செலவழிக்க முடியாத பணக்கார நோய் முருகனுக்கு வந்தது. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டில் உள்ள வேலைகளுக்கும் இடையே அம்மா திண்டாடுவதை கவனித்து தனது வேலையை விட்டான் சீனு. டே, வேலையை விட்டுட்ட, அந்த வருமானமும் இல்லைன்னா எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாதமா, நம்மள நம்பி சாப்பிடறவங்கள நம்ம விட முடியாது. இனி நான் இதையே பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீ வீட்டு வேலையை பாரு, சாப்பாடு தயார் பண்ணு, கொண்டு போய் கொடுக்கறது, அப்பாவை கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாடிக்கையாளரை கொஞ்சம் கூட்டுவோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைக்கிறேன். புவனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லட்டும் என்று கூறி மிக சிறிதாக ஆரம்பித்தான். ஒரு பக்கம் தந்தையின் மருத்துவ செலவுக்கு பணம் செலவழிந்தது. அரசாங்க மருத்துவமனை என்றாலும் சிலவற்றுக்கு பணம் தேவைப்பட்டது. தங்கையின் படிப்பு, வீட்டு செலவு, மெஸ் நடத்துவதற்கு பணம் என்று பணத்தின் தேவை அதிகரிக்க தூங்கும் நேரம் தவிர மிச்ச நேரம் எல்லாம் உழைத்தான். வாடிக்கையாளர் சிலர் மிகவும் வயதானவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு மருந்து, தபால், ஆபீஸ் வேலைகள், வங்கி வேலைகள் இதையெல்லாம் செய்து கொடுப்பதன் மூலம் சிறிய வருமானத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டான். கண்ணியமான பார்வை, பேச்சு, நடத்தை இதையெல்லாம் அவன் மீது மரியாதையையும் நல்ல நட்பையும் பெற்று தந்தது. அப்பாவை காப்பாற்ற அவனும் சித்ராவும் மிகவும் சிரமப்பட்டனர். ஆனால் பயன் இல்லாமல் அவர் காலம் முடிந்து போயிற்று. அலுவலகம் அதிகம் இருக்கும் பகுதியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று கடந்த வருடம் இந்த ஏரியாவுக்கு குடி புகுந்தனர். நித்தம் 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்தனர். சாப்பாடு கொண்டு கொடுக்க ஒரு பையனும் அம்மாவுக்கு வீட்டு வேலையில் உதவி செய்ய 2 பெண்மணிகளையும் நியமித்தான். ஆனால் எல்லாவற்றிலும் அவனது தலையீடும் மேற்பார்வையும் கண்டிப்பாக இருக்கும். அம்மாவை சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள் என்பதால் தன்னுடைய அனுமதியின் பேரில் தான் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று அம்மா தங்கையிடம் கூறி வைத்தான். புது வாடிக்கையாளர் இணைந்தால் முதலில் அவன்தான் கொண்டு சென்று கொடுப்பான். அந்த ஒரு சந்திப்பிலேயே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு விடுவான். அதனால்தான் புது வாடிக்கை என்றதும் சித்ரா அவனிடம் கூறினாள், இந்தாடா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் கேரியரை அவனது முன்னால் கொண்டு வந்து வைத்தாள். டே குமார், மத்த எல்லா கேரியரும் நீ கொண்டு போய் கொடுத்துடு. வழக்கமாக கொடுக்கிற இடம்தான், போயிடுவல்ல என்று அவனை அனுப்பி வைத்தான். தான் கொண்டு போக வேண்டிய கேரியரை மட்டும் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு சென்றான். பார்த்ததுமே தெரிந்தது அது ஒரு ஐடி நிறுவனம். இங்கே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களே, சாப்பாடு இல்லை என்றாலும் இவங்க எல்லாம் ஆப்ல ஆர்டர் பண்ற குரூப் ஆச்சே, இவங்க எப்படி நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க என்ற யோசனையுடன் இறங்கினான். செக்யூரிட்டி யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்க நித்யா மேடம் என்று இவன் பதில் கூறியதும் எதற்கு என்று கேட்காமல் அவளிடம் தொடர்பு கொண்டு அவளை பார்ப்பதற்கு ஆள் வந்திருப்பதை தெரியப்படுத்தினான். மேடம் உள்ள வர சொல்றாங்க, 2வது மாடி, ரைட்ல திரும்பி 4வது அறை, வெளியில போர்டு இருக்கும் என்று கூறி அனுப்பி வைத்தான். அன்று அதிசயமாக மீட்டிங் இல்லாததால் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நம்ம தேடி யார் வந்திருப்பா? தெரிஞ்சவங்க போன் பண்ணிட்டு தான் வருவாங்க. யாரு? யோசிக்கும் போதே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. எஸ் கமின் என்றவள் யார் என்று பார்த்தாள். தெரியாத முகம் போல தோன்றவே எஸ் என்றாள். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், உங்களுக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணி இருந்தீங்க, அதை கொண்டு வந்திருக்கேன் என்று அவன் சொன்னதும் லஞ்சா என்று திகைப்புடன் வினவினாள். அவனது தோற்றத்திற்கும் சொன்ன செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. அதை விட முக்கியமானது அவள் ஆர்டர் பண்ணவில்லை என்பதால் அந்த திகைப்பு. அவளது பதிலை கேட்டு அவனது முகம் சுருங்கியது. அட்ரஸ் தெளிவா இருக்கு மேடம், நீங்க ஆர்டர் பண்ணலன்னா யார் சொல்லியிருப்பா என்று கேட்டான். ஜஸ்ட் அ மினிட் பிளீஸ். தனது லஞ்ச் பாக்ஸை தேடினாள். அப்போதுதான் கொண்டு வரவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. அம்மாவுக்கு அழைத்து, அம்மா, நீங்க யாருக்காவது எனக்கு லஞ்ச் சொல்லி இருந்தீங்களா என்று கேட்கவும், ஆமா, இன்னைக்கு வெளியே போக வேண்டியிருந்தது, அவங்க 2 பேரும் கேன்டீன்ல சாப்பிடுறதாக சொன்னாங்க, உனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கா, அதான் வீட்டு சமையலா இருக்கட்டும்னு பக்கத்துல உள்ள மெஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க கிட்ட ரசம், துவையல், காய் இது மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தேன். அதையே சாப்பிடு, வெளில வாங்கி சாப்பிடாத. அம்மா அடுக்கி கொண்டே போக அவனை பார்த்தபடியே பேசி முடித்தாள். சாரி, எனக்கு தான் அம்மா ஆர்டர் பண்ணிருக்காங்க, என்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. ஓகே, வச்சுட்டு போங்க என்றதும் டேபிளில் வைத்தான். எவ்வளவு? 150 பிளஸ் கொண்டு வந்து கொடுக்க 30 ரூபாய். மெஸ் சாப்பாடு இவ்வளவு காஸ்ட்லியா? பெரிய ஹோட்டல்ல மீல் சொன்னா கூட இவ்வளவுதான் ஆகும், ஆனா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் என்றாள். நீங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு கேரியர் எடுக்க வரும்போது ரூபா கொடுக்க போதும். முகம் மாறாமல் சொன்னவன் வெளியே சென்றான்.
ஆளை பார்த்தா மெஸ் நடத்துற மாதிரி தெரியல. சாப்பாடு எப்படி இருக்குமோ? அம்மாக்கு இந்த மெஸ் பத்தி யார் சொன்னா? எண்ணங்களுடன் நேரத்தை பார்த்தவள் சாப்பிடும் நேரம் என்பதை உணர்ந்து கேரியரை பிரித்தாள். பிச்சிப்பூ போல சாதம், மிளகு ரசம், வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் கூட்டு, சிறுபருப்பு துவையல் என்று ஜலதோஷத்துக்கு ஏற்ற மாதிரி பத்திய சாப்பாடாக இருந்தது. அம்மாவின் சமையலை விட ஒருபடி மேலான ருசியுடன் இருந்த சாப்பாட்டை மீதம் வைக்காமல் சாப்பிட்டு முடித்தாள். புதிய கீதம் அத்தியாயம் 4. அம்மா, உனக்கு இந்த மெஸ் பத்தி யார் சொன்னா? ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா? கோவில்ல ஒரு மாமி பழக்கமானா, அவதான் சொன்னா. அவசரத்துக்கு உதவுன்னு வாங்கி வச்சேன். உனக்கு உடம்பு வேற சரியில்லையா? இவங்க சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்களான்னு போன் பண்ணி கேட்டேன். செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சாப்பாடு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுமா. நான் மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். நான் கூட அதிக ரூபாயா இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னாரு. யார சொல்ற? நீ யார்கிட்ட சாப்பாடு ஆர்டர் கொடுத்தியோ அவர் தான் சொல்றேன். என்கிட்ட ஒரு அம்மா எல்லாம் பேசினாங்க. ஒருவேளை டெலிவரி பாயா இருக்குமோ? அம்மா சந்தேகத்தை கிளப்பி விட அவளும் யோசித்தாள். மறுநாள் அவன் வரும் நேரம் மீட்டிங்கில் இருந்தாள். செக்யூரிட்டி அவளை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட டிஃபன் கேரியரை வாங்கி வைக்குமாறு அவன் கூறிவிட்டு சென்றான். அடுத்த நாள் வந்து வாங்கும் போது அவளை பார்க்க இயலவில்லை. 150 ரூபாய்க்காக அலைந்தால் அதற்கு மேல காசு செலவழியும் என்பதால் அவன் ரூபாயை வாங்க வரவில்லை. அதிகமான வேலை பளுவில் அவளும் அதை மறந்து விட்டாள். 3 மாதத்திற்கு ஒரு முறை திருமண தகவல் மையத்தில் நடக்கும் கூட்டத்திற்கு ஷாமலா வற்புறுத்தி அவளை அழைத்து வந்திருந்தாள். நான் எதுக்குமா, நீங்களே பாருங்க என்று சொல்ல, நம்ம எல்லாருமே போகலாம். அங்க நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வர இருந்தா பேசி முடிக்கலாம். நேரடியா பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சிவாவையும் அழைச்சிட்டு போவோம். நம்ம வீட்டுக்கு இப்ப அவன் தானே ஆண்டுன என்று கூறினாள். அம்மாவின் சிரமம் புரிந்ததால் எல்லாருமே கிளம்பி சென்றனர். வந்திருந்தவர்களில் எதுவுமே நித்யாவுக்கு பொருந்தவில்லை என்பதை விட பிடிக்கவில்லை. ஆனால் 2-3 வரன்கள் பாரதிக்கு பொருந்தி போக அவர்களிடம் பேசி பார்த்தனர். பெற்றோர்கள் மட்டுமே வந்திருந்தனர். தொலைபேசியை மாற்றிக்கொண்டு மற்ற விவரங்களை வீட்டில் போய் கலந்து பேசுவதாக கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்தனர். அம்மா, அக்காவுக்கு பார்க்காம எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பாரதி, உனக்கு நல்லபடியா அமைஞ்சா முதல்ல முடிச்சிடலாம். நான் இப்ப அதுதான் நினைக்கிறேன். இன்னும் 6 மாசத்துல சிவா ஃபாரின் போயிடுவான். அதுக்குள்ள உனக்கு முடிஞ்சதுன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அம்மா ஜாதக பொருத்தம் பார்க்கட்டும், மத்ததெல்லாம் பேசலாம். நீயும் பையனும் பேசி பாருங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம். உன்னோட விருப்பத்திற்கு மாறாக எதுவும் கிடையாது என்றாள். சிவாவும் வற்புறுத்தவே பாரதி சம்மதித்தாள். 2 ஜாதகம் பொருந்திருந்தது. அவர்களிடம் நித்யாதான் பேசினாள். கோவிலில் வைத்து சந்திப்பதாக ஏற்பாடு ஆயிற்று. 2மே நல்ல இடம்தான். ஆனா பொண்ணும் மாப்பிளையும் பேசியதில் 2வதாக வந்ததுதான் பாரதிக்கு மிகவும் பிடித்திருந்தது. பையனும் சாப்ட்வேரில் வேலை. ஒரு பையன் ஒரு பொண்ணு. சகோதரிக்கு திருமணம் ஆகிவிட்டது. பெரிய அளவில் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதே இவர்களுக்கு திருப்தியாக இருக்க, கூடுதல் விஷயமாக பையன் நல்லவனாக இருந்தான். வீட்டில் உள்ள அனைவருக்குமே அவனை பிடித்துவிட அந்த இடத்தையே நிச்சயம் செய்யலாம் என்று முடிவாயிற்று. விக்னேஷ் பையனின் பெயர். மாப்பிள்ளை வீட்டுக்காரிடம் நித்யா தெளிவாக கூறிவிட்டாள். பொண்ணு வேலை பாக்குறா, எங்களால் முடிஞ்சது செய்வோம். அப்பா இறந்து போய் வருஷம் 5 ஆயிடுத்து. எல்லாமே அம்மா தான் பாக்கணும், அதனாலதான் சொல்றேன் என்றதும் அவர்களும் ஒப்புக்கொண்டனர். விக்னேஷ் பாரதி 2 தடவை பேசி பார்க்க அவர்களுக்குள் ஒத்து போயிற்று. சந்தோஷத்தோடு திருமணத்தை நிச்சயம் செய்தனர். 2 மாதங்களில் திருமணம். பழைய நகைகள் போட்டு விட்டு புதிய நகைகள் எடுப்பது, துணிமணிகள் வாங்குவது, பத்திரிகை அடிக்க, விநியோகம் செய்ய என்று நாட்கள் பறந்ததே தெரியவில்லை. மாப்பிளைக்கு பெங்களூரில் வேலை என்பதால் பாரதியும் தங்களது பெங்களூர் கிளைக்கு மாற்றல் கேட்டிருந்தாள். திருமணத்தை ஒட்டி மாற்றல் வந்துவிடவே முடிந்ததும் அங்கு சென்று சேர்ந்து கொள்வதாக ஏற்பாடு. தங்கையின் முகத்தில் தெரிந்த சந்தோஷமும், மூத்தவளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று அவ்வப்போது கவலை எட்டி பார்த்தாலும் வீட்டில் முதல் திருமணம் என்ற வகையில் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சிவாவுக்கு வெளிநாடு கல்லூரி ஒன்றில் ஸ்காலர்ஷிப்புடன் படிக்க இடம் கிடைத்து விட்டது. அவனும் திருமணம் முடிந்து 1 மாதத்தில் கிளம்ப வேண்டும். ஒரு பொறுப்பு கழிந்தது என்ற நிம்மதியில் அவனும் மகிழ்ச்சியுடன் திருமண வேலைகளை கவனித்தான். திருமணம் அவர்கள் வசதிக்கு ஏற்ப நல்லபடியாக நடத்தி கொடுத்தனர். உறவினர்கள் அனைவருமே நித்யாவின் வேலையை பற்றியும் அவளது பொறுப்பும் கண்டு ஷாமலாவிடம் பாராட்டுதலாக பேசினர். கல்யாணம் மறுவீடு முடிந்து மணமக்கள் 1 வாரம் தேனிலவ சென்று வந்தனர். மறுவாரமே பெங்களூரில் தனி கொடுத்தனம் வைக்க ஏற்பாடு. கல்யாணத்திற்கு லீவ் எடுத்ததால் நித்யாவிற்கு பெங்களூர் செல்ல முடியவில்லை. அம்மாவும் சிவாவும் தனி கொடுத்தனம் வைக்க செல்வதாக முடிவெடுத்தனர். நித்யா, உனக்கு வேலை அதிகமாக இருக்கும். சமையல் செஞ்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. பேசாம 3 நேரமும் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு. தங்களது உடைமைகளை பேக் செய்து கொண்டே அம்மா கூறினாள்.
வர வர ஹோட்டல் சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குதுமா, ஏதாவது லைட்டா நானே பண்ணிக்கிறேன். மகள் சொல்லவும், பேசாம இங்க இருக்கிற மெஸ்ஸில் ஆர்டர் பண்ண, 3 நேரமும் சாப்பாடு வந்துடும் என்று கூறி தானே மெஸ்ஸிற்கு அழைத்து சொல்லிவிட்டாள். அன்று மாலையே அம்மாவும் சிவாவும் சென்று விட, மறுநாள் காலை ஒரு பையன் கொண்டு வந்து கேரியரில் டிஃபன் கொடுத்து விட்டு மதிய சாப்பாடு எங்கு கொண்டு வரணும் என்று விவரமும் கேட்டு சென்றான். அன்று முழுவதும் அவளுக்கு சரியான வேலை. என்ன சாப்பிட்டோம் என்று தெரியாமல் கொழித்து விட்டு வேலையில் ஆழ்ந்தாள். அலைச்சல் அதிகப்படியான வேலை அலுப்பு எல்லாமா சேர்ந்து லேசாக காய்ச்சல் அடிப்பது போல் இருந்தது. இரவு உணவில் சப்பாத்தி இருக்க சாப்பிட பிடிக்காம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு ஒரு டம்ளர் பாலில் மாத்திரையை போட்டு கொண்டு படுத்தாள். உடல் சூடு ஏறியதால் அதிகாலை விழிப்பு வரவில்லை. அன்று ஞாயிறு என்பதால் வேலைக்கு செல்லும் அவசியமும் இல்லை. எனவே படுத்தே இருந்தாள். விடாது காலிங் பெல் அடிக்க தடுமாறி எழுந்து சென்று கதவை திறந்தாள். டிஃபன் கேரியரோடு சீனு வாயிலில் நின்றான். இவளை பார்த்ததும் அவனுக்கு எங்கோ பார்த்தது போல் நினைவில் இருந்தது. ஆனால் அவளுக்கு சுத்தமாக நினைவில்லை. டிஃபனா? சரி வச்சுட்டு போங்க. இன்னைக்கு மதியம் சாப்பாடு வேண்டாம், ஃபீவரா இருக்கு. நைட் வேணும்னா சொல்றேன். பணம் நாளைக்கு காலையில மொத்தமா வந்து வாங்கிக்கோங்க. தட்டு தடுமாறி பேசுதை பார்த்தவன், வீட்டுல யாரும் இல்லையா? மதியம் கஞ்சி வேணும்னா போட்டு கொண்டு வருவா மேடம் என்று கேட்டான். அவன் கேட்டதும் அவளுக்கு சரி என்று சொல்ல தோணிற்று. இரவு சாப்பிடவில்லை. இப்போதும் சாப்பிட முடியுமா என்று தெரியவில்லை. அம்மா இருந்தால் கஞ்சி வைத்து தருவாள் என்ற நினைவு ஏற்கனவே உள்ளூர ஓடிக்கொண்டிருந்தது. அதையே அவன் சொன்னதும் ஒப்புக்கொண்டாள். அவன் சென்று விட கதவை தாளிட்டு படுத்தாள். டிஃபன் கேரியரை திறக்கவே இல்லை. ஒருவரும் இல்லாத தனிமை வேறு உறுத்த, உடல் மனம் ரெண்டுமே அசதியாக இருக்க தன்னை அறியாது தூங்கினாள். மதியம் அவனே கஞ்சி கொண்டு வந்தான். கொடுத்து விட்டு சற்று தயங்கினான். மேடம், மாத்திரை எதுவும் வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தர என்று கேட்டதும், ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு நினைக்கிறேன், மாத்திரை போட்டேன் கேட்கல என்றாள். எனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் இருக்காங்க, வர சொல்லவா என்றவன் அவளது அனுமதி எதிர்பாராமல் போன் செய்து வரவழைத்தான். சற்று நடுத்தர வயது மாது. அவர் வந்து பரிசோதித்து விட்டு, சாதாரண வைரல் ஃபீவர் தான், ஆனா 3 நாள் இருக்கும் என்று கூறி மருந்து கொடுத்து விட்டு சென்றார். அவர் எழுதி தந்த மருந்துகளையும் அவனே வாங்கி வந்தான். அவனது உதவியை மறுக்க முடியாமல் அவளது உடல்நிலை படுத்திற்று. கஞ்சி குடித்து மாத்திரை சாப்பிட்டு படுத்ததும் நன்கு தூங்கிவிட்டாள். புதிய கீதம் அத்தியாயம் 5. மறுநாள் காலை எழுந்திருக்கும் போது காய்ச்சல் சுத்தமாக விட்டிருந்தது. அசதி மட்டும் இருக்க அந்த ஒரு நாள் அலுவலகத்தில் விடுப்பு என்று போன் செய்து தகவல் தெரிவித்தாள். காலையில் இட்லியும் சட்னியும் எடுத்துக்கொண்டு அவனே நேரில் வந்தான். உட்காருங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று பணத்தை எடுத்து வந்தாள். மொத்தம் எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. அவன் சொன்னதும் கணக்கு பார்த்து கொடுத்தாள். உங்க சாப்பாடு நல்லா இருந்தது, கஞ்சி சூப்பர், அதுலதான் நான் எழுந்து உட்கார்ந்தேன். உங்களோட உதவிக்கு நன்றி. ஆமா, இந்த ஏரியால நீங்க எவ்வளவு நாள் மெஸ் நடத்துறீங்க? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை என்றாள். உங்களுக்கு தான் நினைவில்லை மேடம், 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஆபீஸ்க்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். நீங்க கூட விலை அதிகம்னு சொன்னீங்க என்றதும் டக்கென்று அவளுக்கு நினைவு வந்தது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இந்த மாதிரி மறந்ததே கிடையாது. 2-3 தடவை உங்களுக்கு பணத்தை நேரடியா கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆபீஸ்க்கு போயிட்டா எல்லாமே மறந்துடுது என்று கூறி திரும்பவும் மன்னிப்பு கேட்டவள் அன்றைய சாப்பாட்டிற்கு உரிய தொகையும் சேர்த்தே கொடுத்தாள். ரொம்ப நல்லா இருக்கு உங்க சாப்பாடு. ஆமா, யார் தயார் பண்றா? சமையல் வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா என்று அவள் கேட்டதும், எங்க அம்மா தான் சமைப்பாங்க, ஒத்தாசைக்கு 2 லேடிஸ் உண்டு, அவ்வளவுதான். டெலிவரி நானும் இன்னொரு பையனும் சேர்ந்து பார்ப்போம் என்றான். டெலிவரி ஆர்டர் மட்டும்தான் கொடுக்குறீங்களா அல்லது ஹோட்டல் மாதிரி நடத்துறீங்களா என்று அவள் கேட்டதும் சுருக்கமாக தனது கதையை கூறினான். பெரிய அளவுல செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை மேடம், தரமாக கொடுக்கணும். ஒரு 50 பேருக்கு கொடுத்தா போதும், அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும் அம்மாவால. ஓரளவு லாபம் இருக்கு. இதை வச்சு முதல்ல என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் என்றான். ஏன் இப்படி என்றதும், அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன் மேடம், இப்ப அவசரமா இன்னொரு இடத்துக்கு போகணும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்னை கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு விரைந்து சென்றான். எவ்வித பாசாங்கும் இல்லாத இயல்பான செய்கையில் அவன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் அவளுக்குள் விழுந்தது. மறுநாள் அம்மாவும் வந்துவிட அலுவலக வேலைகள் அவளை சுருட்டி கொள்ள மற்ற விஷயங்கள் பின்னால் தள்ளப்பட்டது. இரவுதான் அம்மாவிடம் விசாரிக்க முடிந்தது. எல்லாம் சிறப்பா முடிஞ்சுதா? பாரதிக்கும் மாப்பிளைக்கும் எல்லாம் திருப்தி தானே? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, உனக்கு என்ன காய்ச்சலா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சாதாரண காய்ச்சல் தாமா, உன்கிட்ட சொன்னா கவலைப்படுவ, அதனாலதான் சொல்லல. யார் சொன்னா? அந்த தம்பி டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போக வந்திருந்தது, அதுதான் சொல்லிச்சு. நல்ல ஹெல்ப்மா. அம்மா கிட்ட சொல்லி கஞ்சி வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு லேடி டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டாரு.
ஆனாலும் அதை செய்ய ஒரு ஆள் வேணுமே. சாப்பாடு நல்லா இருக்கு அம்மா, நானும் நீ தானே இருக்கோம். வாரத்துல ஒரு நாள் உனக்கு ரெஸ்ட். இனி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மெஸ்ஸில் சாப்பாடு சொல்லிடலாம். சாயங்காலம் நம்ம 2 பேரும் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம், ஓகேயா என்றாள். மறுநாளே அவனை அழைத்து பேசினாள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் எனக்கும் அம்மாவுக்கும் 3 நேரமும் சாப்பாடு கொடுத்துருங்க என்று சொல்ல அவன் இடைமறித்தான். அன்னைக்கு 2 நேரம் தான், நைட் மெஸ் கிடையாது மேடம். ஏன்? அந்த ஒரு நேரம் தான் எங்க அம்மாவுக்கு ரெஸ்ட். வெளியில எங்கேயாவது போகணும்னு போவாங்க. ஓகே ஓகே 2 நேரம் கொடுத்துடுங்க என்றாள். அந்த வாரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை 2 நேரமும் சாப்பாடு மெஸ்ஸில் இருந்து வந்துவிடும். அம்மாவுக்கு வயதாகி விட்டபடியால் சுற்று வேலைக்கு ஒரு பெண்ணை நியமித்திருந்தாள். அவள் மற்ற வேலைகளை செய்து கொடுத்து விட்டு சென்று விடுவாள். அலுவலக உபயோகத்திற்கு அவள் வைத்திருக்கும் உடைகள் சற்று விலை உயர்ந்ததாக இருக்கும். மெஷினில் போடாமல் கையாலேயே துவைக்க வேண்டி இருப்பதால் நித்யா தானே கைகளால் துவைப்பது வழக்கம். சில சமயம் அம்மாவும் அவளுக்கு உதவி செய்வாள். துவைத்த துணிகளை அயனுக்கு கொடுத்து வாங்கி வைக்க வேண்டும். இவைகளை மட்டும் செய்துவிட்டு விசிராந்தியால் சற்று நேரம் பேசி இருந்து விட்டு தூங்குவார்கள். மாலையானதும் அம்மாவுடன் கடைக்கு போய்விட்டு அப்படியே கோவிலுக்கும் சில சமயம் சென்று விட்டு வீட்டுக்கு வருவார்கள். வரும்போதே பழங்கள் ஏதாவது வாங்கி வந்து சாப்பிட்டு படுத்து விடுவார்கள். ஒரு நாள் முழுவதும் வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்க ஷியாமளாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மறுநாளில் இருந்து வேலை செய்யவும் சுறுசுறுப்பாக தோன்றியது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அதே போல் பகல் பொழுதை கழித்து விட்டு அம்மாவும் மகளும் கோவிலுக்கு சென்றனர். அந்த பகுதியில் உள்ள கோவில் மூலவர் விநாயகர் என்றாலும் சுற்றிலும் எல்லா தெய்வங்களும் பிரதிஷ்டிக்கப்பட்டிருந்தது. சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரத்தை சுற்றும் போது அம்மாவுக்கு தெரிந்தவர்கள் வர நின்று பேச ஆரம்பித்தாள். இவள் மட்டும் பிரகாரத்தை இன்னும் 2 முறை சுற்றிவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்தாள். பின்னாலே வந்த இன்னொரு பெண்மணி இவள் அருகில் இருந்த இடத்தில் அமர்ந்தாள். அந்த பெண்மணியின் கூட வந்த இன்னொரு பெண், அம்மா என்னோட ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறா, அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறிவிட்டு விரைந்து விட்டாள். பேசி முடிந்ததும் ஷியாமளா அருகில் வர அருகில் இருந்த பெண்மணி, எப்படி இருக்கீங்க என்று அம்மாவை விசாரித்தாள். நீங்களா? நான் வேற யாரும் நினைச்சேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. புவனா அதோ அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா, அவ வரட்டும்னு உட்கார்ந்துருக்கேன். இது யாரு என்று விசாரித்தாள். என்னோட பொண்ணு என்று அம்மா சொல்லவும், ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா என்று கேட்டார். இல்ல, அது 2வது பொண்ணு. அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி பெங்களூர்ல இருக்கா. இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மா சொல்லவும் இவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன் என்று வார்த்தையால் கேட்காவிட்டாலும் அவர்களது முகபாவனை அப்படிதான் இருந்தது. மகளின் வேலை, சம்பளம், சௌரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க என்று கூறிய அம்மாவிடம், இதெல்லாம் ஏமா சொல்ற என்று வெளிப்படையாக கூற முடியாமல், அம்மா கிளம்புவோமா, நேரம் ஆச்சு என்றாள். அதற்குள் அந்த பக்கமாக சீனு வருவதை பார்த்தாள். இவர் எங்க கோவிலுக்கு? அவள் கேள்விக்கு பதிலாக, அம்மா உங்களை எங்கெல்லாம் தேடுறது, புவனா எங்க என்று கேட்டவன் அருகில் இருந்த மற்ற இருவரையும் பார்த்தான். நீங்க தானா? நீங்க கோவிலுக்கெல்லாம் வருவீங்களா என்று கேட்டான். ஏன், நான் வரக்கூடாதா என்ன? அவள் திருப்பி கேட்கவும், ஐயோ நான் அப்படி சொல்லல, சதா வேலையை பத்தி மட்டும் பேசுவீங்களே, அதனால இதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன் என்றான் சமாதானமாக. அவர்கள் இருவரும் சகஜமாக உரையாடிக் கொள்வதை அம்மாக்கள் இருவரும் அதிசயமாக பார்த்தனர். பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம பேச மாட்டான், இவனா இப்படி பேசுறான். மொத்தத்துல யாரையும் இப்படிதான் முடிவு பண்ண கூடாது போல் இருக்கே. இது சித்ராவின் மைண்ட் வாய்ஸ். வெளியாட்களிடம் கராரா பேசும் தான் பொண்ணா இது என்பது போல பார்த்தது ஷியாமளா. அண்ணனை கண்டதும் ஓடி வந்த புவனாவும் இந்த காட்சியை பார்த்து அதிசயப்பட்டாள். புதிய கீதம், அத்தியாயம் 6. அம்மா, உன்னோட சமையல ஒருத்தங்க ரொம்பவும் புகழ்ந்தாங்கன்னு சொன்னேனே, அது இவங்கதான். ஐடி ஆபீஸ்ல பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. அவளை முறையாக அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினான். முகஸ்துதியை விட யாரு என்று தெரியாமலே வழங்கும் பாராட்டிற்கு வலிமை அதிகம். அப்படியா? அவன் வந்து சொன்னதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இவளும் இவனும் ஒரு வார்த்தை சமையல் நல்லா இருக்குன்னு இதுவரை சொன்னதே இல்ல. வெளியாட்கள் சொல்லும் போது கேட்கவே எவ்வளவோ மகிழ்ச்சியா இருக்கு. சித்ரா உண்மையிலேயே மகிழ்ந்து போனாள். அம்மா, டெய்லி நாங்க அதுதான் சாப்பிடுறோம், அதனால எங்களுக்கு தெரியல. ஒருவேளை இதை விட மோசமான சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்ன நான் சொல்ற? புவனா அம்மாவை வம்புக்கு இழுத்தாள். ஒருவேளை அம்மா சாப்பாடை விட நல்ல சாப்பாடு சாப்பிட்டா என்ன சொல்லுவ? அதானே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி அம்மாவை வாருவதை எல்லோரும் வேடிக்கை பார்த்தனர். இவங்க 2 பேரும் இப்படிதான், எப்பவும் ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க 2 பேரும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க என்று சித்ரா அவர்களிடம் சொல்லிவிட்டு விடை பெற்றாள். வரேன் மேடம். அவனும் தலையசைத்து விட்டு அம்மாவிடம் நடந்தான். உனக்கு எப்படி இந்த தம்பி இவ்வளவு தூரம் பழக்கம்? சித்ரா மகளிடம் விசாரித்தாள். அம்மா மறந்துட்டியா?
நீ பெங்களூர் போய் இருக்கும் போது நான் காய்ச்சலில் கிடந்தப்போ இவர்தான் உதவி பண்ணினாரு. நீ திரும்பி வந்ததும் நான் கூட உன்கிட்ட சொன்னேனே என்று கேட்டதும் தான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆமா, இப்ப எல்லாம் எந்த விஷயமானாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாதான் நினைவில் நிற்குது என்று புலம்பிக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள். சாப்பிடும் போது அம்மாவிடம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் யோசிக்கிறது கிடையாதா, எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் பேசுற என்று கேட்டாள். நீ எது சொல்ற? அதான் அந்த அம்மா கிட்ட நீ எனக்கு வரம் பார்க்க சொன்னியே, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு புரியாது. அந்த காலத்துல எல்லாம் மேட்ரிமோனி கீட்ரிமோனி எல்லாம் கிடையாது. எல்லாருமே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை பத்தி தகவல் சொல்லுவாங்க. அதை வச்சுதான் எல்லாருக்கும் கல்யாணம் நடந்தது. நல்லா இல்லாமலா இருக்கும்? அவங்கள பார்த்தா நல்லவங்கள தானே தெரியுது. 4 பேர் பழக்கம் இருக்கு, அதான் சொன்னேன் என்றாள் அப்பாவியாக. அம்மா, காலம் மாறி போச்சு. அந்த காலத்தை பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட சம்மதம் கேட்காம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி பொருந்தி வருவது கஷ்டம். அதனாலதான் இந்த காலத்துல எதுக்கு வம்புன்னு யாரும் யாருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க தலைதானே உருளும், அதுக்குதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க என்று விளக்கினாள். அந்த காலத்துலயும் 10 கல்யாணம் நடந்தா ஒரு கல்யாணம் சப்பையாதான் இருக்கும். மாமியார் கொடுமை, மாப்பிள்ளை சரியில்லை, பிள்ளை பிறக்கல, நிறைய குறை இருக்கதான் செய்யும். ஆனா அதை சொன்னா கூட பெருசுப்படுத்த மாட்டாங்க. சொந்தத்துக்குள்ள இதெல்லாம் சகஜம்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப யாருக்கும் எந்த பேச்சும் கேட்க படிக்கிறது இல்ல. குடும்பத்துக்குள்ளேயே போட்டியும் பொறாமையும் தலைவிரித்து ஆடுது. கலிகாலம். பேச்சு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிந்தது. அம்மாவிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று முடிவு செய்தாள். நாட்கள் விரைந்து ஓட சிவா மேற்படிப்புக்கு அமெரிக்கா கிளம்பி சென்று விட்டான். அவனை வழி அனுப்பிவிட்டு அம்மாவுடன் திரும்பி காரில் வந்து கொண்டிருந்தாள். வீட்டுக்கு செல்ல இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கும் தூரத்தில் கார் திடீரென்று மக்க செய்ய ஆரம்பித்தது. சற்றென்று ஒடித்து திருப்பி ஒரு ஓரமாக நிறுத்தினாள். நல்ல வேளையாக கடை ஓரத்தில் சற்று இடம் இருந்தது. வழக்கமாக சர்வீஸுக்கு வரும் மெக்கானிக்கை அழைத்தாள். மேடம், நான் வேற ஏரியால இருக்கேன், இப்போதைக்கு அங்க வர முடியாது, பக்கத்துல யாராவது இருந்தா பார்க்க சொல்லுங்க என்று அவன் பதில் கூறி விட்டான். என்னடி, என்ன ஆச்சு? அம்மா இறங்கு, ஆட்டோல ஏத்தி விடுறேன், நீ வீட்டுக்கு போ, நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். ஏய், உனக்கு என்னடி தெரியும், ஒத்திர என்ன பண்ணுவ? அதுக்காக காரை நடு ரோட்ல விட்டுட்டு வர முடியுமா? நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் என்று சொல்லி காலியாக சென்ற ஒரு ஆட்டோவை பார்த்து அம்மாவை ஏற்றி விட்டாள். ரோட்டில் நின்று வேடிக்கை பார்ப்பதை விட இந்த ஏரியாவில் மெக்கானிக் ஷாப் இருக்கிறதா என்று விசாரிக்கலாம் என்று நினைத்து அருகில் இருந்த கடைக்குள் ஏறினாள். அது ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட். தள்ளு கதவை தள்ளி அவள் உள்ளே செல்லவும் உள்பக்கம் இருக்கும் ஆள் கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. எதிரே பார்த்தால் சீனு. அவனுக்கும் அவளை பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்க எங்க இங்க? அவன்தான் முதலில் கேட்டான். தேங்க் காட் என்றாள். அதில் கடவுளிடம் நன்றியும் அவன் எதிரே வந்ததில் சற்று கூடுதல் மகிழ்ச்சியும் தென்பட்டது. உள்ளே செல்லாமல் அவனுடன் வெளியே வந்தாள். என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டே உள்ள வந்தேன். நல்ல வேளை கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சார். தம்பியை ஏர்போர்ட்ல விட்டுட்டு கார்ல திரும்பி கொண்டிருந்தோம். கார் மக்கர் பண்ணி நின்னுடுச்சு. மெக்கானிக் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். பதட்டமாக பேசிய விதத்திலேயே அவள் பயந்து போய் இருப்பது தெரிந்தது. வாங்க மேடம், போய் பார்க்கலாம் என்றவன் அவனை கார் போனட்டை திறந்து பார்த்தான். எதையெல்லாமோ செக் பண்ணி விட்டு, மேடம், எனக்கு என்னவோ எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க பெட்ரோல் போட மறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவன் சொன்னதும் தான் அது மண்டையில் உழைத்தது. அவனே பெட்ரோல் டேங்கை திறந்து ஒரு ஈரக்குச்சியை உள்ளே விட்டு பார்த்தான். சுத்தமாக ஈரப்பசை இல்லாமல் அது வெளியே வந்தது. 1 லிட்டர் எல்லாம் பத்தாது, இருங்க வரேன் என்று அவன் திரும்பவும் அந்த கடைக்குள் நுழைந்து 5 லிட்டர் கேன் ஒன்றை வாங்கி வந்தான். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி பெட்ரோல் பங்க் இருக்கு, வாங்கிட்டு வரேன் என்று கூறி வாங்கி வந்த பெட்ரோலை ஊற்றி வண்டியை கிளப்பி பார்த்தான். சமத்தாக கிளம்பியது. எவ்வளவு ஆச்சு என்று கேட்டு அதை விட அதிகமாகவே பணத்தை நீட்டினாள். மேடம், என்கிட்ட சேஞ்ச் இல்ல, நானும் 500 ரூபாய் மட்டும்தான் வச்சிருக்கேன். இருக்கட்டும், நீங்க இங்க இருந்து மெனக்கெட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். எத்தனையோ விதத்துல நீங்க உங்களோட வருமானத்தை உயர்த்த போராடும் போது அதுக்கு நான் வேட்டு வைக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்றேன், பிளீஸ் என்று உதட்டை குவித்தாள். ஆனா அதுவும் போக பணம் இருக்கே. இருக்கட்டும், அடுத்து பார்க்கும்போது வாங்கிக்கிறேன் என்றவள் 1000 முறை நன்றி கூறிவிட்டு கிளம்பினாள். பொதுவான விஷயங்களில் அவனது அனுபவமும் வேலையை முடிக்கும் திறனும் அவளை கவர்ந்தது. பல பட்டங்களை வாங்கி அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கும் பெரும்பாலோர் வாழ்க்கைக்கு தேவையான பொதுவான காரியங்களில் ஜீரோவாக இருப்பதை அவள் நேரில் கண்டிருக்கிறாள். பணம் ஒன்று மட்டுமே அவர்களது குறையை சரி செய்யும் சாதனமாக இருக்கிறது.
வாழ்க்கைக்கு தேவையான படிப்பறிவு, பொது அறிவு, பிறர் கையை எதிர்பார்க்காமல் வேலை செய்யும் நேர்த்தி கொண்டவனாக அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். புதிய கீதம், அத்தியாயம் 7. பாரதிக்கு மசக்கே என்று அம்மா பெங்களூர் சென்று விட்டாள். இந்த முறை அம்மா வர 2 மாதங்கள் ஆகும் என்பதால் மெஸ்ஸில் சொல்லாமல் தானே சமைத்து பார்த்தாள். ஆனால் செட் ஆகவில்லை. முதலில் அவசர கதியில் சமைத்தது நன்றாக இல்லை. 2வது அலுவலகத்தில் அதிகப்படியான வேலைப்பளுவில் சமையலும் வீடு ஒதுங்க வைப்பதும் அவளுக்கு முடியாத காரியமாக தோன்றிற்று. 2 நாள் முயன்று பார்த்துவிட்டு சீனவிடமே ஆர்டர் செய்தாள். சாப்பாடு கொண்டு வந்தவளிடம் தன்னுடைய இயலாமையை கூறினாள். நீங்க எதுக்கு சமைக்க முயற்சி பண்றீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பேன்ல. ஆமா, தப்பு பண்ணிட்டேன், நீங்களே கொடுத்துடுங்க என்று கூறிவிட்டாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாடு அவளுக்காக எடுத்து வந்தான். அப்போதுதான் குளித்து முடித்து நைட்டி அணிந்து முடியை உலர வைத்துக் கொண்டிருந்தாள். கேரியரை கொடுத்து விட்டு கிளம்பியவனை தடுத்து நிறுத்தினாள். இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா? ஏன், எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? என் கூட கொஞ்சம் வெளியில வரணும். இந்த வீடு கம்பெனி கொடுத்தது. எங்களோட சொந்த வீடு அடுத்த ஏரியாவில இருக்கு. அதுல கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் இருக்கு. ஒரு நல்ல இன்ஜினியர் பார்த்து அந்த வேலையெல்லாம் முடித்து தர சொல்லணும். என்னால எதையும் நேர்ல போய் பார்த்து செய்ய முடியாது. நீங்க இன்சார்ஜ் மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுக்கு என்ன பேமெண்ட் உண்டோ அதை நான் கொடுத்துடுறேன் என்று கேட்டாள். ஓகே, போகலாம். மாலையில் தங்களுடைய வீட்டை காட்டினாள். வாடகைக்கு இருந்தவர்கள் சொந்த வீடு போல நல்லா உபயோகப்படுத்தி விட்டு பாதுகாக்க மறந்து விட்டு சென்றிருந்தனர். சின்ன சின்ன வேலையும் நிறைய இருக்கும் போன்றிருக்கே என்றார். ஆமா, அதோட கிச்சன் மட்டும் கொஞ்சம் இப்ப உள்ள மாதிரி மாடலா பண்ணணும். பழைய மாடல்ல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. புது வேலைன்னா எடுத்து செய்ய ஆள் வராங்க. இந்த மாதிரி சின்ன வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் 2-3 பேர் கிட்ட பேசி பார்த்தேன். அவங்க சொல்ற தொகைக்கு புது வீடே கட்டிடலாம், சலிப்பாக கூறினாள். உண்மைதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடுத்தரமா வேலை செய்யற ஆளை கூப்பிட்டு நாம கூடவே உட்கார்ந்து செய்யணும். கூட 2 நாள் ஆகும். நாம இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுப்பான். தனக்கு தெரிந்ததை கூறினான். உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செய்யற ஆள் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஆனா அவரை இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்கலாம். ஆனா நீங்க ஆபீஸ் போயிடுவீங்களே. அவன் சொல்லி முடிக்கும் முன் சாவியை அவனிடம் கொடுத்தாள். என்னென்ன வேலைன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன், முடிச்சிட்டு பில்லு மட்டும் கொடுங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன் என்றவளை தீர்க்கமாய் பார்த்து விட்டு அதன் பின்னரே சாவியை வாங்கி கொண்டான். வீட்டுக்கு திரும்பும் போது ஹோட்டல்ல ஏதாவது பார்சல் வாங்கணும், ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வரவா என்று கேட்டாள். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் உங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் என்று கூறியதும் சம்மதித்தாள். நேரம் இருக்கு, பீச்சுக்கு போயிட்டு போகலாமா? அல்லது உங்களுக்கு வேலை இருக்கா? பெருசா எதுவும் இல்ல, நாளைக்குள்ள வேலையெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டேன் என்று கூறவும் வண்டி நேராக சாந்தோம் பீச் பக்கம் சென்றது. ஹோட்டல் இருக்கும் இடத்திலிருந்து இந்த கடற்கரை தான் பக்கம் என்பதால் அங்கு சென்றாள். வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். சட்டுன்னு என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறீங்களே, ஒருவேளை அதிகமா பில் போட்டு உங்களை நான் ஏமாத்திட்டா என்று கேட்டான். இதை கேட்கதான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படி இல்ல, நீங்க அங்க சொன்ன உடனே தோணுச்சு, அதான் இப்ப கேட்டேன். இந்த உலகத்துல நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தை யாரையும் நம்ப வேண்டியதாதான் இருக்கு. அதற்கு நானும் விதிவிலக்கல்ல. அதுக்காக யாரையும் கண்மூடித்தனமா நம்புறதும் கிடையாது. நம்மளும் 4-5 தடவை சந்திச்சிட்டோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்க மேல எனக்கு ஒரு சின்னதா அபிப்பிராய பேதம் வந்திருந்தா கூட இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் என்றாள். அவளுடைய பேச்சு அவனுடைய மனதிற்கு இதமாக இருந்தாலும் அதற்காக பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. அதன் பின்னர் பேச்சு பொதுவாக ஆரம்பித்து சுற்றி முடித்து கல்யாணத்தில் வந்து நின்றது. என் தங்கைக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும். கடைசி வருஷம் படிப்பு போயிட்டு இருக்கு. அதை முடிஞ்சதும் வரம் பார்க்கணும்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வேலைக்கு போக வேண்டாமா? படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் சொல்றீங்க? அவ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. அம்மாதான் எப்ப வேலை கிடைச்சு எப்ப கல்யாணம் பண்றது, அவளுக்கு சீக்கிரம் பார்த்தாதானே அடுத்தது உனக்கும் கல்யாணம் பண்ண முடியும்னு நச்சரிக்கிறாங்க. அவ வேலைக்கு போறதுக்கும் உங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவள் கேட்டதும் இது கூட தெரியாதான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தான். எப்படி சொல்றது, எல்லாரும் அவங்கவுங்க பாக்குற பாவையில இருக்கு. மருமக வந்துட்டா மகளோட கல்யாணம் என்ன ஆகுமோன்ற கவலைதான். ஒரு வகையில நடக்கிற நடுப்பெல்லாம் அப்படித்தானே காட்டுது. இப்ப வர்ற பொண்ணுங்க எல்லாருமே புருஷனை உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா அவங்க வீட்டு ஆட்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கல்யாணம் முடியும் போது எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது உரிமையா என்கிட்ட கேட்க முடியும். என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் மருமக கிட்டையும் கேட்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு எண்ணி இருக்கலாம்.
பொண்ணுக்கு பொண்ணு தாங்க எதிரி, இத சொன்னா எல்லாரும் என்ன அடிக்க வராங்க என்றான். ஹலோ, பொண்ணுக்கு பொண்ணு எதிரிங்க மாதிரி பொண்ணுக்கு ஆணும் தான் எதிரி. எத்தனை பேர் தன்னோட மாமனார சொந்த அப்பா மாதிரி நினைக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் வர பொண்டாட்டி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை பாத்துக்கணும். ஆனா அதே மனைவியோட குடும்பத்தை தன்னுடையதான் நினைக்க மாட்டீங்க. வயதாகும் போது அவங்களோட பெற்றோரை கவனிக்கும் பொறுப்பு தனக்கும் உண்டு என்று உணர மாட்டீங்க. அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல 7-8 பிள்ளைங்க இருந்தாங்க. எப்படியும் பசங்க 4 பேருக்கு குறையாம இருப்பாங்க. ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தர் அம்மா அப்பாவை பாத்துக்குவாங்க. ஆனா இப்ப அப்படியா? வீட்டுக்கு 1 அல்லது 2 பேரு, அதுலயும் சில பேர் வீட்டுல 2 பொண்ணுங்க. அப்படின்னா அந்த பொண்ணுங்க தானே அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும். காலம் மாறுவதற்கு தக்க நாமும் மாறிக்கணும். அப்படி எத்தனை மாப்பிள்ளைங்க இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். பொதுவா எல்லாரும் மாறணும் சொல்றீங்க. எளிதாக சமாதானம் செய்தான். சரி, உங்க சைடு என்னாச்சு? கேட்டது தப்புன்னா சாரி. நீங்க வேலைக்கு போய் நிறைய வருஷம் ஆயிடுச்சு. முடிஞ்சவரை உங்க கடமைகளை செஞ்சுட்டீங்க. சிஸ்டர் மேரேஜ், தம்பி மேல் படிப்பு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் என்ன உங்க கல்யாணத்துக்கு தடை என்று நேரடியாகவே அவளை கேட்டான். தடை பெருசாக எதுவும் இல்ல, என்னோட வேலைதான். அதுதான் இப்போதைக்கு என்னோட கல்யாணத்துக்கு பெரிய தடையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றாள். புதிய கீதம் அத்தியாயம் 8. வேலைதான் கல்யாணத்துக்கு தடை என்று சொன்னவளை வினோதமாக பார்த்தான். புரியல நீங்க சொல்றது என்று அவன் கூறியதும் வாய் விட்டு சிரித்தாள். தங்கச்சிக்கு வேலைதான் முக்கியம் என்று சொன்ன நானே இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அப்படிதானே என்று கேட்டாள். அவன் மௌனமாக தலையசைக்கவும் அவள் மேற்கொண்டு கூறினாள். கல்யாணம்ங்கிறது ஒரு காம்ப்ரமைஸ். அது பெத்தவங்க கையில இருக்கும் போது வேற மாதிரி இருந்தது. 2 தலைமுறைக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஜாதக பொருத்தம், குலங்கோத்திரம், தங்களுக்கு சமமான இடமா இதெல்லாம் பார்த்தாங்க. பொண்ணு பையனோட அழகு, அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் பெருசா நினைக்கல. காரணம் எதுவா இருந்தாலும் 2 பேரும் அதை விட்டு கொடுத்துதான் போகணுங்கிற கட்டாயம் இருந்தது. அதில் அதிகம் அளவு பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். அப்புறம் பெண்கள் படிச்சாங்க, பொருளாதார சுதந்திரம் கிடைத்தது. நாங்க வேலை பார்க்கிறோம், எங்களோட விருப்பமும் நீங்க கேட்கணும் என்ற நிலைமை வந்த போது அவங்களே ஒரு சில வார்த்தைகள் கேட்டாங்க. ஆனா அதுக்காக முழுசும் கேட்கல. இப்ப நிலைமை அப்படியே தலைகீழ். பொண்ணுங்களுக்கும் 1000 கண்டிஷன் இருக்கு, மாப்பிள்ளைங்களுக்கும் அப்படிதான். இந்த காரணத்தினாலதான் ஜாதகம், குலம், கோத்திரம், தங்களுக்கு இணையான இடம் இதெல்லாம் அடிபட்டு போச்சு. முக்கால்வாசி காதல் கல்யாணத்தில் முடியுது. டைவர்ஸும் சீக்கிரம் ஆயிடுது. பெத்தவங்க பண்ணி வச்ச கல்யாணத்துல ஏதோ 1-2 தோற்று போயிருக்கலாம், மற்றதெல்லாம் நினைச்சுதான் இருந்தது. காரணம் சிம்பிள், காம்ப்ரமைஸ் என்றாள். இந்த காலத்து பசங்க கிட்ட காம்ப்ரமைஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அப்படி சொல்ல முடியாது. 2 பேரும் வேலைக்கு போற வீட்டுல வேலையை பகுதி செய்யக்கூடிய காலம் இது. இது நல்ல மாற்றம் இல்லையா? இருக்கலாம். அப்படி இருந்து இன்னைக்கு நிறைய இடத்துல பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க என்று அவள் கேட்டதும் அவன் உண்மையிலேயே பதில் தெரியாமல் விழித்தான். நிஜமாவே எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல என்றான். அவனுக்கு பதில் சொல்லும் முன் நேரத்தை பார்த்தவள், நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட போலாம் என்றதும் ஹோட்டலுக்கு சென்றனர். அங்குள்ள சிறப்பு ஐட்டங்களை கூறி எது பிடிக்கும் என்று விசாரித்து வாங்கி கொடுத்தான். சாப்பிட்டு பார்த்து விட்டு நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினாள். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? யாராவது சொல்லித்தான். அப்புறம் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வர வேண்டியது. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க வரலையா? அது போல. எஸ், ரெஃபரல் மார்க்கெட்டிங். கல்யாணத்தும் இதே நடைமுறை தான் இருந்தது. இதை விட்டு விலகிட்டதுனால நிறைய பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாம். கிளம்பி அவளது வீடு வந்து சேர்ந்தனர். தேங்க்ஸ் அ லாட். உங்க வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க. அவனை வழி அனுப்பி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். அடுத்து வழக்கம் போல அவளது வேலைகள் ஆக்கிரமித்துக் கொள்ள நாட்கள் விரைந்தோடி போயிற்று. அம்மா தங்க வீட்டுல பாதி நாட்கள் இருக்க வேண்டியதாயிற்று. இங்கு வந்து இருக்கும் நாட்களில் மீண்டும் திருமண தகவல் நிலையம், மேட்ரிமோனியல் சந்திப்புகள், கடைசியில் எதுவும் ஒத்து வரவில்லை என்று நாள் கழிந்தது. பெண்ணுக்கு வயதாகிறது என்று கவலை மனதை அழுத்த பேச்சு வாக்கில் தெரிந்தவர்களிடம் சொல்லும் போது அவர்கள் பேசியது வேற மனதை வருத்தியது. ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? இல்ல, இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கிட்ட உன்னோட கல்யாண விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தேன். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்று இழுத்தாள். முழுசா சொல்லு. அதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே. அவங்களுக்கு தெரிஞ்ச 2 மாப்பிள்ளை பையன் இருக்கானா. ஒரு பையன் டைவர்ஸ், இன்னொருத்தனுக்கு குழந்தை இருக்கு. ஆனா வைஃப் இறந்துட்டா. உங்க பொண்ணுக்கு பாக்குறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு நீ என்ன சொன்ன? இல்ல முதல் தரமா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுதுன்னு சொல்றீங்களே, அதனால சொல்றேன். இந்த காலத்து பசங்க எல்லாம் ஐடி படிக்கும் போதே 25 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு ஒன்னும் பெரிய வயசு ஆகல, 37 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறா.
எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. வெளிப்படையாக கூறினாள். அம்மா, என்னோட கல்யாணம் பத்தி ரொம்ப யோசிக்காத. நடக்கிறப்ப நடக்கட்டும். ஒரு கல்யாணம் நிச்சயமாகி நடக்கல. இப்போதைக்கு என்னோட ஆபீஸ் தான் எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம். அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டையே என்னால முடிக்க முடியல. இது 2ஆம் தர வேறையா? குழந்தை எல்லாம் என்னால கவனிக்க முடியாதுமா. என்னால முடியாத விஷயத்த என் மேல திணிக்காத பிளீஸ் என்று ஒரேடியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். அம்மா முணுமுணுத்துக் கொண்டே தனது காரியங்களை செய்தாள். எது நடக்கிறதோ இல்லையோ, காலத்தின் சுழற்சி நிற்பதே இல்லை. பாரதிக்கு வளகாப்பு, பிரசவம் என்ற வரிசை கட்டி நின்றது. அம்மாவின் துணை அவளுக்கு தேவைப்பட்டதால் ஷாமளா அங்கு சென்று விட்டாள். மீண்டும் மெஸ்ஸில் இருந்து சாப்பாடு வர ஆரம்பித்தது. வீட்டு வேலையை சீனு திறம்பட முடித்து கொடுத்த பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்புறவு நிலவியது. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு நேரம் இருந்தால் சற்று நேரம் இருந்து அவளிடம் பேசிவிட்டு செல்வான். இந்த தடவை உங்க அம்மா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த சந்திப்பில் அவளிடம் கேட்டான். ஆமா, இப்போதைக்கு வர முடியாது. குழந்தைய பாத்துக்கணும். அவளும் பச்சை உடம்புக்காரி. ஏதாவது ஒரு ரீசன். நீங்க தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அதுக்காக வரலாம். அக்கறை தெரிந்தது அவனது பேச்சில். எல்லாருக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. இப்போதைக்கு அம்மாவுக்கு பேரனோ பேத்தியோ, குடும்பத்தில் புது வரவு, தன்னோட அடுத்த தலைமுறை, இதுதான் பெருசா தெரியும். அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். எனக்கு இது பழகிடுச்சு. உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களே, அமைஞ்சுதா? அமையல. எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு எங்களை பிடிக்கல. சில இடங்கள் நமக்கு பிடிக்கல. என்ன பிரச்சனை? வரதட்சணையா நகையா? 2ம் தான். புதுசா இப்போ பொண்ணு வேலை பாக்குதா? அது வேற கேக்குறாங்க என்றதும் சிரித்து விட்டாள். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, முதல்ல அவளை வேலை தேட சொல்லுங்க. வேலைக்கு போற பிறகு கல்யாணம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கடைசி வர புருஷ சோறு போடுறானோ இல்லையோ, வேலை சோறு போடும் என்றாள். அவளும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கா. ஆனா அதுக்காக ஒரேடியா ஆம்பளைங்களே இப்படி மட்டம் தட்ட வேண்டாம் என்றான் கோபத்துடன். ஓ சாரி, நான் உங்களை சொல்லல, ஆனா பொதுவா சொன்னேன். அன்னைக்கு இப்படிதான் சொன்னீங்க. பாதிலே பேச்சு நின்னுடுச்சு. என்னைக்கு? ஓ அதுவா? நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அமையலன்னு. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன குறை? ஆள் அழகா இருக்கா, படிச்சிருக்கா. 30 பவுன் நகை போட மாட்டீங்களா? பாத்திரம் பண்ண கொடுத்து கல்யாணம் பண்ணி விடுவீங்க. சரிதானே? ஏன் மாப்பிள்ளை அமையல? உங்களுடைய எதிர்பார்ப்பு கம்பெனில நல்ல வேலை, குடும்பத்துல எந்த பிக்கல் பிடுங்களும் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் கல்யாணம் ஆகாத தங்கச்சி, வேலையில்லாத தம்பி, இந்த மாதிரி எதுவும். கல்யாணம் முடிஞ்சதும் தனி கொடுத்துரும் வந்தா ரொம்ப சந்தோஷம். இது உங்க சைடு. இத மாதிரி டபுள் மடங்கு மாப்பிள்ளை வீட்டுல நினைப்பாங்க. வேலை பாக்குற பொண்ணு, அது போக நகை, பணம், அழகு, படிப்பு, அதனால உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. என்னைக்குமே நாம ஒன்ன எதிர்பார்க்கும் போது அதுக்குள்ள தகுதி நம்ம கிட்ட முதல்ல இருக்கான்னு நினைக்கணும். தகுதின்னு நான் சொன்னது பணத்தை மட்டும் சொல்லல. உங்க தங்கச்சி கிட்ட இப்ப இருக்கிற மைனஸ் வேலை இல்ல. இருந்திருந்தா அவங்களோட எதிர்பார்ப்பு பக்கத்துல நீங்க வந்திருப்பீங்க. எதிர்பார்க்கிற பணம், நகை ஓரளவு அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். இததான் நான் சொன்னேன். தெளிவாக பேசினாள். என்னதான் பழகினாலும் தங்களுடைய குறைய அடுத்தவர் சொல்லும் பொழுது நறுக்கென்று தானே இருக்கும். அப்படிதான் இருந்தது சீனுவுக்கு. முகம் கன்ற சட்டென்று சொல்லிக் கொண்டு கிளம்பி விட்டான். புதிய கீதம், அத்தியாயம் 9. வீட்டுக்கு வந்த பிறகும் அவள் சொன்னதே நினைவில் நின்றது. ஏன் ஒருத்தர் சம்பளத்தை வச்சு வாழ முடியாதா? அந்த காலத்துல எத்தனை பேர் வீட்டுல ஒருத்தர் சம்பளத்தை வச்சு காலம் வச்சிருக்காங்க. பிள்ளைங்க படிப்பு, கல்யாணம், நல்லது கெட்டது எல்லாமே அதுலதானே நடந்திருக்கு. இப்ப மட்டும் என்ன புதுசா? மாப்பிள்ளைக்கு வேலை இருந்தா மட்டும் போதும். அவரோட கமிட்மெண்ட் பற்றி நமக்கு என்ன கவலை? நல்ல பையனா, நல்ல குடும்பமா என்று விசாரிக்கணும். ஓகேன்னா கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். ஒவ்வொருத்தரும் அதிகமா ஆசைப்பட போய் தான் யாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. வேலை கிடைச்சா அவங்க வீட்டை போய் பாத்துக்கிறா. அவங்களுக்கும் அது யோகம் தானே என்று முடிவு செய்தவன் மறுநாள் அம்மாவிடம் அதே கூறினான். சரிடா, அப்படியே பாரு என்று அம்மா சம்மதித்து விட 2 மாதங்களில் அவர்களுக்கு ஏற்ற வரன் அமைந்தது. அப்பா கடையில் கணக்கு எழுதும் வேலை, மாப்பிள்ளை இன்ஜினியர், ஒரு தம்பி, தங்க, அம்மா என்று சற்று பெரிய குடும்பம். அவர்களும் ஜாதகத்திற்கு மதிப்பு கொடுக்க இருவர் ஜாதகமும் பொருந்தி இருந்தது. பொண்ணு வேலை பார்க்கவில்லை என்று குறை இருந்தாலும் இப்போதுதான் படித்து முடித்திருக்கிறாள், வேலைக்கு முயற்சிக்கிறாள் என்பது தகுதியாக தெரிய ஏற்கனவே நிறைய வரம் பார்த்து பொருந்தாமல் போனது ஒரு பக்கம் இருக்க அவர்களும் இதையெல்லாம் யோசித்து ஒப்புக்கொண்டு விட்டனர். இதோ நிச்சயதார்த்தம் வரை வந்தாயிற்று. அருகில் உள்ள சிறிய ஹோட்டலில் வைத்து நெருங்கிய உறவினர்கள் மட்டும் அழைத்து நிச்சயம் செய்தனர். நிச்சயதார்த்த பத்திரிகை அவளுக்கு கொடுத்து அழைக்க வந்திருந்தான். வாங்க, என்ன இந்த பக்கம்? சிரித்து கொண்டே வினவினாள். கல்யாண விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சாப்பாடுலாம் உங்களுக்கு கரெக்டா வருது இல்ல என்று விசாரித்தான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சண்டே ஈவினிங் சிஸ்டர் நிச்சயதார்த்தம், கண்டிப்பா வரணும், எதிர்பார்த்துட்டு இருப்பேன் என்றான். சிம்பிளாக. அதே சமயம் நியூ டிசைனில் அடிக்கப்பட்டிருந்த கார்டை எடுத்து பார்த்து விட்டு, கார்டு சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வருவேன் என்றாள்.
இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான், தேங்க்ஸ் என்றவன் வேற இருக்கிறது என்று கிளம்பி சென்று விட்டான். நானா? அப்படி நான் என்ன செஞ்சேன் என்று யோசித்தாள். பிடிபடவில்லை. நிச்சயதார்த்தமுக்கு சென்றாள். அவரது அம்மா பார்த்து விட்டு, வாமா அம்மா வரலையா என்று கேட்டாள். ஒரு இடத்தை காட்டி, இங்க உட்கார்ந்துரு, நான் வந்துடுறேன் கூறிவிட்டு மற்றவர்களை வரவேற்க சென்று விட்டாள். அவர்கள் மூவரை மட்டுமே தெரியும் என்பதால் அவளுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. சுற்றிலும் நடப்பவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். ஏதோ வேலையாக வெளியில் நின்ற அவன் உள்ளே வந்ததும் அவளை பார்த்தான். அருகில் வந்து முகமன் கூறினான். வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான். அம்மா உங்களை பார்த்தாங்களா? பார்த்துட்டாங்க. சாரி, வேலை இருக்கு, ஃபங்க்ஷன் முடிஞ்சது, சாப்பிட்டு தான் போகணும் அவளிடம் கூறிவிட்டு தன்னை அழைத்தவரை நோக்கி விரைந்தான். அரை மணி நேரம் ஆயிற்று. மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் அங்கங்க கூட்டமாகி நின்று பேச விழா நடப்பதற்கான அறிகுறியே காணவில்லை. சீனு பதட்டத்துடன் மாப்பிள்ளை வீட்டு ஆட்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அதில் ஒரு பெரியவர், பொண்ணு வேலை பார்க்கல, ஆனா சொன்னபடி நீங்க செஞ்சிருவீங்கன்னு தானே நாங்க ஒத்துக்கிட்டோம், ஆனா அதுலயும் குறை வச்சா எப்படி என்று நீட்டி முழக்கி கொண்டிருந்தார். நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு தொகை வரல, அது வந்ததும் கட்டாயம் தந்துடுறேன், குறிச்சபடி நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம், இன்னும் 2 நாள்ல எப்படியாவது நானே நேரடியாக வந்து தொகையை கொடுத்துடுறேன். தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு அவர்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். மாப்பிளோட அப்பாவுக்கும் அவனுக்கும் இடையில் தூது சென்று கொண்டிருந்த ஆட்கள் மாற்றி மாற்றி சொல்ல பிரச்சனை தான் பெரிதாக மாறிற்று. கண் கலங்கி பரிதாபப்பட நின்று கொண்டிருந்த சித்ராவிடம் சென்று நின்றாள் நித்யா. என்னாச்சு, என்ன பிரச்சனை? முதல்ல இருந்தே அவங்க வரதட்சணை கண்டிப்பா 50,000 வேணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இவனும் சரின்னு சொல்லியிருந்தான். ஏற்பாடு பண்ணின இடத்துல இருந்து இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. 20,000 வரைக்கும் எடுத்து வச்சிருக்கான். ஆனா அவங்க இது போதாது, முழு பணத்தையும் கீழே வைன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுமா? இந்த அளவு அவன் பெருசா செய்யறதே ராவும் பகலும் அவனோட உழைப்பை வச்சுதான். அப்படி இருந்து கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வந்துருச்சு. அது சரியான நேரத்துல கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. சித்ரா புலம்பினாள். தனது மொபைலில் இருந்து அவனுக்கு அழைப்பு விடுத்தாள். அவள்தான் என்றதும் போனை எடுக்காமல் சுற்றும் முற்றும் பார்த்தான். அவளை பார்த்ததும் கேள்விக்குறியாய் நோக்க வருமாறு தலையசைத்தாள். அவன் வந்ததும் சற்று தள்ளி சென்று தனியாக பேசினாள். பணம் எவ்வளவு வேணும்? நான் தரேன், என் கூட வரீங்களா? கேஷ் எடுத்து தரேன் என்றதும் அவளிடம் மறுக்க இயலாமல் தலையசைத்தான். கொஞ்சம் இருங்க, சொல்லிட்டு வரேன் என்றவன் அதன்படியே வந்தான். 10 நிமிடத்தில் பணத்துடன் திரும்ப மண்டபத்திற்கு வந்துவிட்டனர். மாப்பிள்ளையின் அப்பாவுடன் பணத்தை கொடுக்கும் போது, அண்ணா கொஞ்சம் பொறுங்க, தங்கையின் குரல் கேட்டது. என்னம்மா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றாள். அவள் அப்படி கூறியதும் சித்ரா பதறிக்கொண்டு அருகில் வந்தாள். ஏய், என்னடி பேசுற? பேசாம இரு, எல்லாம் அண்ணன் பாத்துக்குவான். அம்மா, நான் இப்ப பேசாட்டா வாழ்க்கை முழுவதும் நான் பேச முடியாம போயிரும். எனக்கு வரதட்சணையா 50,000 ரூபாய் தரேன்னு அண்ணன் சம்மதித்தது உண்மைதான். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கல. இன்னும் 2-3 நாள்ல நேரடியா கொண்டு வந்து தரேன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்பி விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்லையா? இது ஒண்ணும் கல்யாணம் இல்லையே, நிச்சயம் தானே. எப்படியும் கல்யாணத்துக்குள்ள கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு கூட பொறுமை இல்லாம கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணினது யாரு என்று கேட்டாள். அவளது பேச்சில் கோபம் அடைந்த மாப்பிள்ளையின் அப்பா, சொன்ன சொல் தவறாமல் இருக்கணும். நான் கேட்டதுல என்ன தப்பு? இப்பவே இந்த பேச்சு பேசுற, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேச்சு பேச மாட்ட என்றார். என்னோட வாழ்க்கைக்கு உள்ள நியாயம் நான் கேட்காம யாரு கேட்பா? கல்யாணங்கிறது விட்டு கொடுத்து போகிறது. வரதட்சணை வாங்குவது குற்றம்னு சட்டம் சொல்லியும் அதை வாங்கிதான் பொண்ணுக்கு தாலியும் புடவையும் எடுக்கிறீங்க. பேசாம பொண்ணு வீட்டுல முகூர்த்தத்துக்கு புடவையும் தாலியும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட வேண்டியதானே. அவங்களால எவ்வளவு ரூபாய்க்கு முடியுமோ அதுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை நீங்க போட்ட எஸ்டிமேட்டை விட அவங்க குறைவான படத்தை அதை முடிச்சுக்கலாம். அவங்களுக்கும் அது கொஞ்சம் சுலபமா இருக்கும். அப்படியும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா முகூர்த்த புடவை தாலி எடுக்கிறது அவங்க பணம், ஆனா பேர் உங்களுக்கு. என்ன டெக்னிக்? அவள் பேச பேச நித்யாவிற்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டாள். சுற்றியுள்ள ஒரு சிலர் சிரித்து விட மாப்பிள்ளை வீட்டாருக்கு மிக்க அவமானமாக போய்விட்டது. சரியான திமிரு பிடிச்ச பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்பா. மாப்பிள்ளை சிரித்து கொள்ள, சூப்பர் சார் என்றாள். உங்க அப்பா பணம் கேட்டு பிரச்சனை பண்றப்ப நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாயை திறக்காத நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? பொண்ணோ மாப்பிள்ளையோ பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்க வேணும். அது இல்லாம வாய் திறக்காத ஒரு அடிமை வேணும்னு நினைச்சா அது இந்த காலத்துல கிடைக்காது. அன்பு, மரியாதை, பாசம், காதல் எல்லாம் 2 பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கமே இருந்தா அதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், அண்ணா இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். எனக்கு வர்றவ நான் எப்படி அவங்க குடும்பத்தை என் குடும்பம் மாதிரி ஏத்துக்கிறேனோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தை அவரும் நினைக்கணும். அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பயப்படாத அண்ணா, என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். காலம் மாறிடுச்சு, நிறைய நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தர் வருவார் என்று அண்ணனுக்கு ஆறுதல் கூறினாள். புதிய கீதம், அத்தியாயம் 10.
அவளது பேச்சை கேட்டு அவமானத்தில் முகம் சிரித்து மாப்பிள்ளை வீட்டார் வெளியேறும் சமயம் அவர்களை தடுத்து நிறுத்தினாள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுல வந்த ஆட்களுக்கும் சேர்த்துதான் சாப்பாடு தயாரா இருக்கு. அது இப்ப வேஸ்டாதானே போகும். அப்புறம் இந்த ஹால் வாடகை அதுல பாதி, அந்த பணத்தை கீழே வச்சுட்டு கிளம்புங்க என்று கூறினாள். ஏதோ பேச போன தனது அப்பாவை தடுத்து மாப்பிள்ளை எவ்வளவு என்று சீனுவிடம் கேட்டுவிட்டு வெளியில் சென்றான். அடுத்த 10 நிமிடத்தில் அந்த பணத்தை அவனிடம் கொடுத்து விட்டு அனைவரும் கிளம்பி சென்றனர். வந்திருந்த ஆட்களுக்கு மெல்லுவதற்கு அவல் கிடைக்கவே மென்று கொண்டு சென்றனர். சிலையாயிருந்த சித்ராவையும் அதிர்ச்சியில் இருந்த சீனுவையும் நித்யாதான் சமாளித்தாள். அவளே மீதி பணத்தை கட்டி சாமான்களை எல்லாம் வண்டியில் ஏற்றி அவர்களை அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்டாள். எதுவுமே பேசாமல் சீனு உள்ளே நுழைந்து விட புவனா அவளுக்கு நன்றி கூறினாள். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஆல் ரைட், டேக் கேர். நான் பேசுறது தப்பா மேடம் என்று கேட்ட புவனாவின் தோளில் ஆறுதலாக தட்டினாள். நிச்சயமா இல்ல, ஆனா மத்தவங்க எல்லாருமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதை கண்டு நீ குழம்பிடாத. இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்லயே நீ தடுத்துட்ட. உங்க அம்மாவால இது ஈஸியா ஜீர்ணிக்க முடியாது. உங்க அண்ணா என்ன நினைக்கிறான்னு என்று எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பார்த்து பேசு. நீ பேசுறது நியாயம்தான், ஆனா அவங்க கிட்ட பேசுறது வேற. இவங்க கிட்ட பேசும்போது உன்னை வளர்த்தவங்க என்பதை ஞாபகம் வச்சு பேசு. ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடு என்றவள் தனது அலைபேசியை என்னை தந்துவிட்டு கிளம்பினாள். ஒரு வாரத்துக்கு மேலாக அவன் கண்ணில் அகப்படவில்லை. அன்று ஞாயிறு என்பதால் மதிய சாப்பாடு எடுத்து வருவான் என்று எதிர்பார்த்தாள். பையனிடமே கொடுத்து விட்டான். அலைபேசியில் அழைத்து பார்த்தாள். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. புவனாவுக்கு அழைத்து உங்க அண்ணா இல்லையா என்று கேட்டாள். இருக்காங்க, கொஞ்சம் போன் அவரிடம் கொடு என்றாள். சார், எனக்கு ஒரு உதவி வேணும், சாயங்காலம் பார்க்கலாமா என்று அவள் கேட்கவும் தங்கை அருகில் இருந்ததால் வருவதாக கூறினான். மாலையில் வந்தவனிடம் நேரடியாகவே கேட்டாள். நான் என்ன பண்ணினேன்? என் மேல என்ன கோபம்? நீங்க எதுவும் பண்ணல, எனக்கு என் மேலே கோபம். எதுவும் பிடிக்கல, அதனால பேசல என்றான். புவனா கிட்ட பேசிட்டீங்களா? அவளது கேள்விக்கு இல்லை என்னும் விதமாக தலையசைத்தான். நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். நாம எல்லாருமே அவரவர் சைட்ல இருந்து பிரச்சனைகளை பாக்குறோமே தவிர எதிரொலி தரப்பில இருந்து பாக்குறது இல்ல. உறவினர் முன்னாடி மானம் போச்சு, அன்றைய செலவு, தேவையில்லாத பேச்சு எல்லாமே கொஞ்ச நாள்ல மாறிடும். ஆனா கல்யாணம் ஒரு தடவை தான் பண்ண முடியும். அது தப்பா போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். அந்த வகையில புவனா எடுத்த முடிவு சரி. உங்களுக்கும் அம்மாவுக்கும் உங்க பேச்ச அவ கேட்கலையேன்னு என்ற கோபம். உங்க கோபத்தை விட அவ வாழ்க்கை முக்கியம் இல்லையா? அது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இதே உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சதுன்னா காலம் முழுவதும் வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றாள். அவள் பேச பேச அதில் உள்ள நியாயம் அவனுக்கு புரிந்தது. பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப விவரமா ஆயிட்டீங்க, நாங்க தான் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கோம். சற்று மனத்தாங்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான். நீங்க எல்லாத்தையும் பக்குவமா கையாளுகிற ஆளுன்னு நினைச்சேன். இதுக்கு போய் யாருக்கிட்டயும் பேசாம வேலையும் பார்க்காம ஏன் இப்படி? வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கதான் செய்யறேன். உண்மையை சொல்ல போனா உங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசல. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அவள் கண்களை உற்று நோக்கினான். இமைக்காமல் அவன் பார்த்த பார்வையில் அவள் தன் பார்வையை விலக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று. ஓகே, நான் கிளம்புறேன் என்று தலையசைப்பு மட்டுமே அவளிடம் இருந்து வந்தது. அவன் பார்வையில் பேச்சில் தெரிந்த வித்தியாசம் அவளை குழப்பியது. ஏதோ வில்லங்கமா சொல்ல போறானோ என்று மனதுக்குள் மணியடித்தது. வழக்கம் போல வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அதனை தள்ளி வைத்தாள். தங்கை குழந்தைக்கு பெயர் வைக்கும் விழா என்று 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு பெங்களூர் சென்றாள். சனி ஞாயிறும் சேர்ந்து வந்து விடவே 4 நாட்கள் அங்கே தங்கும்படி ஆயிற்று. அங்க போய் என்ன பண்ண போற? எப்பவும் தான் ஆபீஸ் வேலை, கொஞ்சம் எங்களோட இரு. அம்மாவும் தங்கியும் மாறி மாறி சொல்ல அதற்கு இசைந்தாள். குழந்தையுடன் பொழுது நன்கு போயிற்று. மெத்தென்று பால்மணம் மாறாத சிறிய குழந்தை மடியில் இருக்கும் போது உலகமே மறந்து போயிற்று. அதனுடைய இங்கா என்ற அழைப்பும் கிண்கிணி சிரிப்பும் வேறு உலகில் அவளை சஞ்சரிக்க வைத்தது. அம்மா மாங்கு மாங்கு என்று பேத்திக்கும் மகளுக்கும் பார்த்து பார்த்து சுசுஷை செய்தாள். பாரதியும் அவளது கணவனும் ஏதோ ஒரு சாதனை செய்த சந்தோஷத்தில் உலா வந்தனர். இப்படி ஒரு உலகம் இருக்கிறதா என்பதே அவளுக்கு புதிதாக இருந்தது. நான் நேற்று கூட சங்கரன் சாருக்கு போன் போட்டு கேட்டேன், வேற ஏதாவது வர வந்திருக்கான்னு. அம்மா பேச்சை ஆரம்பித்தாள். மேலே சொல்லட்டும் என்பது போல் குழந்தையின் விரலை பிடித்து ஆட்டி விளையாட்டு காட்டினாள். 38 வயசு மாப்பிள்ளைக்கு ஆகுது, ஆனால் முதல் திருமணம் தான். பெரிய வேலையில இருக்காராம், ஃபாரின்ல இருக்கார் போல் இருக்கு. பொண்ணு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க போல இருக்கு. நீயும் தான் இவ்வளவு வருஷம் வேலை பார்த்துட்டு தான் இருக்க. காலையில போனா ராத்திரி தான் வர. உனக்கு அழுத்து போகாதா? பெரிய வேலை, நல்ல சம்பளம், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இரு. உனக்கு ராஜா போல ஒரு குழந்தை பிறக்கும், அதை வளர்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்ற என்று அம்மா கேட்டாள்.
அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னது? நீ என்ன மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்க்கல, வீட்டுல தான் இருந்த. ஆனா நிம்மதியா இருந்தியா? அப்பா திடீர்னு இறந்ததும் பணத்துக்கு எவ்வளவு யோசிச்ச? குழந்தைகளை வளர்த்துட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடிச்சுதா? சரி, அதை விடு. இத்தனை வயசு ஆச்சு, உனக்கு என்னைக்காவது ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்கா வீட்டு வேலையில இருந்து? அப்புறம் எப்படி என்னோட வேலையை விட்டுட்டு கல்யாணம் கட்டி நிம்மதியா இருக்கலாம்னு நீ சொல்ற? எனக்கு புரியலம்மா. அந்த ஆள் மாதிரியே நானும் ஒரு பெரிய வேலையில தான் இருக்கேன். இது என்னோட படிப்புக்கும் திறமைக்கும் வந்தது, அது எல்லாருக்கும் வராதுமா. அதை தூக்கி போட என்னால முடியாது. இந்த மாப்பிள வேண்டாம், வேற பாத்துக்கலாம் என்றாள். புதிய கீதம், அத்தியாயம் 11. ஊர்ல இருந்து வந்து 2 நாட்கள் ஆயும் அம்மாவுக்கும் அவளுக்கும் இடையே நடந்த வாக்குவாதமே நினைவில் நின்றது. மகள் மறுத்ததுமே கோபம் வந்து விட்டது ஷியாமளாவுக்கு. இதுக்குதான் காலங்காலத்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. இப்ப பாரு, வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உன்னை விட வயசு கம்மியா இருக்காங்க, அல்லது சின்ன வேலை, இல்ல சம்பளம் கம்மியா இருக்கு. உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள வந்தா அவர் உன்னை விட பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, வெளிநாட்டுல வேற இருக்காரு. கட்டாயம் உனக்கு வேலை பார்த்துதான் ஆனும்னா அங்க போய் வேற வேலை பார்க்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்னு சொன்னா என்னதான் அர்த்தம்? இன்னும் 1 வருஷத்துல உன் தம்பிக்கு பார்க்கணும். இப்பவே உனக்கு 32 வயசு ஆகுது, அவனுக்கு 28 வயசு ஆயிடும். உனக்கு முடிச்சுட்டு அவனுக்கும் சட்டுப்புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். எனக்கு வயசு ஆயிட்டே போகுது, முன்ன மாதிரி வேலை கூட செய்ய முடியல. உன் கல்யாணம் பிரசவம் எல்லாம் பார்க்கணும்ல, புலம்பி தள்ளி விட்டாள். கடைசியில் இவள் கோபப்பட்டு, அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம், நீயும் மாப்பிள்ளை பார்த்து கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லவும் தான் பேச்சு நின்றது. 32 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 28 வயசுக்கு மேல மதிக்க முடியாது. நல்ல செவந்த நிறம், ஆள் சற்று பூசினார் போல் தேகம், சராசரி உயரம், மாதாந்திர சம்பளம் 2 லட்சம். அது போக ஆபீஸ் கார், அலவன்ஸ் எக்ஸெட்ரா. பேச்சு வேலை எதிலும் குறை சொல்ல முடியாத குணம். இத்தனை இருந்தும் மாப்பிள்ளை அமையாதது அவள் செய்த அதிர்ஷ்டமா அல்லது துரதிருஷ்டமா அவளுக்கு புரியவில்லை. அவளை விட படிப்பு சம்பளம் கம்மியாக இருப்பவர்களுக்கு அவளது வேலையே மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் பேச்சுவாக்கில் தான் அதிகாலையிலே சென்று விட்டு இரவுதான் அலுவலகத்தில் இருந்து வர முடியும் என்று சொன்ன போது, வீட்டு வேலை செய்ய எல்லாம் ஆள் வச்சிருக்கீங்க தானே? ஏன்னா எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷிங், அயனிங் எல்லாமே அம்மா தான். எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தா என்ன, வீட்டையும் கவனிக்கிறது லேடிஸ் பொறுப்பு தானே என்ற மாதிரி பேச்சுக்கள் தான் வந்ததே தவிர தன்னுடைய உதவி கரத்தை நீட்டும் பக்குவம் யாருக்கும் இல்லை. அதை விட முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது, மனைவி எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் அவள்தான் வீட்டு பொறுப்பை ஏற்று செய்ய வேண்டும் என்பதை மனதளவில் செதுக்கி இருக்கிறார்கள். அவளுடைய எதிர்பார்ப்பு சற்று வேறாக இருந்தது. தனக்காக உருகி உருகி எதுவும் செய்யாவிட்டாலும் அட்லீஸ்ட் தங்களுடைய வேலைகளையாவது அவர்கள் உணர்ந்து செய்து கொண்டால் வசதியாக இருக்கும் என்று எதிர்பார்த்தாள். அந்த மாதிரி யாரும் இல்லை என்பதே அவள் பெரும்பாலான மாப்பிள்ளைகளை மறுத்த காரணம். வீட்டு வேலைக்கு ஆள் வைத்திருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேலையாட்கள் இல்லாவிட்டால் இவள்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது முடியாது என்பதே நிதர்சனம். அதையே காரணம் காட்டி தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாள், அதனால் வந்த அகம்பாவம் என்ற ஈகோ பிரச்சனையாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்த சிலரை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இதையெல்லாம் சொன்னால் அம்மாவுக்கு புரியாது. என்னதான் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் வீட்டுல வேலை செய்யறது பொம்பளையோட கடமை. அடுத்த அறிவுரை ஆரம்பமாகி விடும் என்பதால் தன்னுடைய கருத்தை வெளியில் தெரிவிக்கவே இல்லை. முதலில் நிச்சயிக்கப்பட்ட காதல் திருமணம் முறிந்த போதே காதல் மேல் இருந்த நம்பிக்கையும் செத்து போய்விட்டது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது நல்லது என்ற முடிவில் இருந்தாள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கே வராமல் அத்தனை சம்பந்தமும் நின்று போயின. மறுநாள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை நினைவில் கொண்டு வராத தூக்கத்தை வலுக்கட்டாயமாக இழுத்து தூங்கினாள். 8 மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டியிருந்தது. அறக்க பறக்க எழுந்து அலுவலகம் போய் சேரும் போது சரியாக மணி 8. GM உடன் மீட்டிங். மாலை 4 மணி வரை. மதியம் லஞ்ச் அலுவலகத்தில் ஏற்பாடு ஆகியிருந்தது. அதை அவனிடம் சொல்ல மறந்து விட்டாள். இடையில் பியூன் வந்து விஷயத்தை இவளிடம் சொல்ல, பரவாயில்ல வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு டிஃபன் கேரியரை கழுவி வச்சிருங்க என்று கூறிவிட்டாள். இரவு சாப்பாடு அவள் வீட்டு வாசலில் இருந்தது. நேரம் 10 மணி ஆகிவிட்டதால் தோசை காஞ்சு போயிருந்தது. சாப்பிட பிடிக்காமல் மூடி வைத்து விட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பால் இருக்கிறதா என்று பார்த்தாள். இல்லை. சரி பேசாம படுக்க வேண்டியதா என்று முடிவு செய்தாள். ஆனால் பசி வயிற்றை கிள்ளியது. அலைபேசி அடிக்கும் சத்தம் கேட்டு எடுத்து பார்த்தாள். சீனு. மதியமும் உங்களை ஆபீஸ்ல பார்க்க முடியல, ராத்திரி வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், அப்பவும் வரல, அதான் வந்துட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன். இப்பதான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஐயோ இன்னைக்கு டிஃபன் தோசை காஞ்சு போயிருக்குமே. ஆமா அப்படிதான் இருக்கு, சாப்பிட முடியல. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? பால் வாங்கி வைக்க மறந்துட்டேன், படுக்க வேண்டியதுதான் என்றாள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்றவன் அலைபேசியை வைத்து விட்டான். அப்போதுதான் அலுவலகம் சென்று விட்டு வந்து உடை மாற்றவில்லை என்பதை உணர்ந்து முகம் கழுவி விட்டு நைட்டி அணிந்து கொண்டாள்.
அரை மணி நேரத்தில் வாசலில் பெல் அடித்தது. லென்ஸ் வழியாக பார்த்துவிட்டு கதவை திறந்தாள். இந்தாங்க என்று ஒரு பையை நீட்டினான். என்னது என்று கேட்டு பிரித்தாள். சின்ன டிஃபன் பாக்ஸில் தோசையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெங்காய சட்னியும் இருந்தது. வாசனை தூக்கலாக இருக்க அங்குள்ள சோஃபாலேயே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். உட்காருங்க அவனிடம் கூறிவிட்டு சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்ட வேகத்தை பார்த்து அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. பேசாம வர வழியில ஏதாவது சாப்பிட்டு வர வேண்டியதானே என்று கேட்டான். காரை நிறுத்திட்டு போய் சாப்பிடணும், சோம்பேறித்தனம் தான். உங்க சாப்பாடு வேற வந்திருக்கும், அது வேஸ்டா போயிடுமேன்னு நினைச்சேன். கொஞ்சம் சீக்கிரம் வரலான்னு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. சூப்பர் தோசை, ரொம்ப நல்லா இருக்கு. சட்னி அதை விட பிரமாதம். தோசை சூடா இருந்தது. யார் செஞ்சா, அம்மாவா புவனாவா? 2 பேரும் இல்ல, நான் தான். அப்படியா? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட என்னோட பசி நேரத்தை நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க பாருங்க, அதுக்குதான் நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், மனப்பூர்வமாக கூறினாள். பாலும் சேர்த்து வாங்கியிருக்கீங்க போல் இருக்கு. பணத்தை எடுத்து வர எழுந்தாள். இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல, உட்காருங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான். என்ன சொல்லுங்க. நீங்க என்னை பத்தி உங்க மனசுல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க என்று கேட்டான். நல்லவர், நேர்மையானவர், கண்ணியமானவர், இதெல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய நண்பனானவர். ஏன் எதுக்கு கேக்குறீங்க? ஆராய்ச்சியோடு வினவினாள். இதெல்லாம் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு ஒரு தகுதியா இல்லையா? அவளின் முகத்தை பார்த்து நேரடியாகவே கேட்டான். தகுதிகள் தான், யார் இல்லைன்னு சொன்னா? அவனுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ள கேட்டாள். யாரும் எதுவும் சொல்லல, நானாக தான் கேக்குறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட படிப்பு, வேலை, சம்பாத்தியம் இதெல்லாம் எதிர்பார்த்து நான் இந்த வார்த்தையை சொல்லல. உங்களோட அலற்றல் இல்லாத சுபாவம், மத்தவங்களை மதிக்கிற தன்மையும் எனக்கு உங்களை திரும்பி பார்க்க வைக்குது. பழக பழக உங்களோட மனசு புரிஞ்சுது. அந்த மனசுதான் நான் நேசிக்கிறேன். மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. என்னோட மனைவியா யார் வந்தாலும் என் வருமானத்துல அவங்கள நல்லபடியா பாத்துக்க முடியும். பெரிய படிப்பு, அந்தஸ்து, பேதமும் முக்கியம்னு நீங்க நினைச்சா நான் கேட்டதை மறுத்துடுங்க. எப்போதும் போல நண்பர்களாக இருக்கலாம். கல்யாணத்துக்கு நல்ல புரிதலும் தேவையான அளவு பணமும் நல்ல பண்புகள் தான் வேணும்னு நினைச்சா யோசிச்சு பதில் சொல்லுங்க. குட் நைட் என்றவன் அவளிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். புதிய கீதம் அத்தியாயம் 12. வீட்டை பத்திரமாக பூட்டிக் கொள்ள சொல்லி அவள் பூட்டிய பின்பே வாசலில் இருந்து கிளம்பி சென்றான். திடீரென்று அவன் கேட்டதில் யோசிக்கும் திறனற்று இருந்தவள் மெல்ல அவன் பேசியதை மனதிற்குள் ஓட்டி பார்த்தாள். நல்ல வரந்தான், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, இவளது படிப்பும் வேலையும் மட்டுமே. அவனை விட அதிக அளவு படிப்பு, பல மடங்கு சம்பளம் அதிகம். நாளடைவில் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையும் தனக்கு ஒரு வித கர்வமும் ஏற்படாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. எப்போதாவது பார்த்து கொள்வது என்பது வேறு. 24 மணி நேரமும் ஒட்டி உறவாடும் போது அவர்களுடைய குறைகளும் தெரிய வரும். அந்த குறைகளால் நமக்கு பிரச்சனை இல்லை. அது அவரவர் இயல்பு என்று ஒதுங்கி போனாலோ பொறுத்து சென்றாலோ வாழ்க்கை இலகுவாக சென்றுவிடும். ஆனால் நீ பெரிதா நான் பெரிதா என்ற போட்டி மனப்பான்மை எழும்போது பிரச்சனை ஆரம்பித்துவிடும். இப்போது நடக்கும் காதல் கல்யாணங்களிலேயே காதலிக்கும் போது தெரியாத குறைகள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பூதாகாரமாய் தெரிய கொஞ்ச நாளிலேயே விவாகரத்து வெடிக்கிறது. இப்போதைக்கு ஏதோ ஒரு உத்வேகத்தில் சரி என்று சொல்லிவிட்டு பின்னால் பிரச்சனை ஏற்பட்டால் என்று யோசித்தாள். அதை விட முக்கியமாக அம்மா, தங்கை, தம்பி இதை பற்றி என்ன சொல்லுவார்கள்? நிச்சயமாக நல்ல விதமாக இருக்காது. அதை எப்படி சமாளிப்பது? அவளுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். தைலத்தை தேய்த்து கொண்டு படுத்தாள். எப்போது தூங்கினாள் என்று தெரியாது. விடிந்து வெகு நேரம் கழித்தே எழுந்தாள். மனம், உடல் இரண்டுமே அசதியாக இருக்கவே அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லிவிட்டு நிதானமாக குளித்து வந்திருந்த டிஃபனை சாப்பிட்டாள். மதியம் லஞ்ச் வீட்டிற்கு அனுப்ப கோரினாள். அதையும் சாப்பிட்டு தூங்கி எழுந்தாள். மாலை ஆனதும் அவனுக்கு அழைத்து, நீங்க ஃப்ரீயா, கொஞ்சம் வெளியில போகலாமா என்று கேட்டாள். போகலாம் என்றதும் அவனை அழைத்து கொண்டு பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றாள். அதிக கூட்டம் இல்லாத கார்டனிங் வசதி உள்ள ஹோட்டல் அது. தனியாக பேச வேண்டும் என்றால் அது ஏற்றதாக இருக்கும். கார்டனில் முடிந்தவரை அடுத்தவர் பேச்சு கேட்காத தொலைவிற்கு இடைவேளை விட்டு சாப்பாடு மேஜைகள் இருக்கும். அதிலும் ஒரு ஓரமாக உள்ள ஒன்றை தேர்ந்தெடுத்து இருவரும் அமர்ந்தனர். காரில் ஏறியதில் இருந்து அங்கு அமரும் வரை அவன் எதுவுமே கேட்கவில்லை. ஹோட்டலை பார்த்துவிட்டு ரொம்ப நல்லா இருக்கு என்றான். தனியா பேச இங்கதான் வசதியா இருக்கும்னு நான் நினைச்சேன். உண்மைதான், சென்னையில உள்ள மக்கள் வெள்ளத்தில் எங்க போனாலும் 4 பேரை இடிச்சுட்டு தான் நிக்கணும். இங்க அவ்வளவு கூட்டம் இல்ல என்றான். அவனுக்கு பிடித்ததை கேட்டு ஆர்டர் செய்தாள். 1-2 வார்த்தைகள் பொதுவாக பேசிய பின், நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். படிப்பு, வேலை இதை பத்தி நான் பெருசா நினைக்கல என்றாலும் அதே காரணம் பின்னால கீழான மனப்பான்மை வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையோ கோபமோ வராதுன்னு என்ன நிச்சயம்? அந்த சமயத்துல பேசுற வார்த்தைகள் அது உங்களோடதோ அல்லது என்னோடதோ
கண்டிப்பா நமக்கே அது விபரீத அர்த்தத்தை கொடுக்கும் என்றாள். எஸ், புரியுது. ஓகே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். முதல்ல யாருக்கு கோபம் வருதோ அவங்க மட்டும்தான் பேச அனுமதி உண்டு. எதிராளி பேசக்கூடாது. அது எப்படி? கோபத்துல நியாயம் இல்லைன்னா கோபப்பட்டவங்க 100 தடவை சாரி கேட்கணும், அதுவும் விதவிதமா. இப்போ ஓகேயா? அடுத்து பினான்ஸ். அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னோட பர்சனல் செலவு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது போக ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் எடுத்து வைக்கிறேன். அதே தொகையை நீங்களும் எடுத்து வைங்க. அதை வச்சு வீட்டு செலவு செய்யலாம். வீட்டு வாடகை கிடையாதுன்றதுனால இந்த பணமே போதுமானதா இருக்கும். உங்களோட பர்சனல் செலவு பத்தி நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்றான். ஓகே, கடைசியா வீட்டு வேலை என்னால சுத்தமா முடியாது, அது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் அம்மா பார்த்தாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். சமையல் சுத்து வேலைக்கு ஒரு ஆள் நியமிக்கலாம். ஆனா அவங்க வேலைய அவங்களே தான் பாத்துக்கணும் என்று அவள் கூறினாள். இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். இருவர் வீட்டிலும் சொல்லி சம்மதம் வாங்க நிச்சயித்து கொண்டனர். சீனு வீட்டில் தகவலை சொன்னதும் புவனா சந்தோஷப்பட்டாள். ஆனா சித்ரா பயந்தாள். டே, இது சரி வருமாடா? ஏம்மா? இல்லடா, அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்கு, பெரிய வேலையில இருக்குது, சம்பளமும் நிறைய வாங்கும் என்று இழுத்தாள். படிச்சிருக்கட்டமே, நான் என்ன படிப்பியா கல்யாணம் பண்ண போறேன் என்றான் விளையாட்டாக. இன்னும் புவனாவுக்கு கல்யாணம் ஆகல. அதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்னமா சம்பந்தம்? புவனாவுக்கு நான் கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைப்பேன். அந்த மாப்பிள்ளை வீட்டுல பிரச்சனை பண்ணாம இருந்தா இதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ இங்க இருப்பியா இல்ல அவ கூட இருப்பியா என்று அதி முக்கியமான கேள்வியை கேட்டு வைத்தாள். அம்மா, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் என்றான். அப்போ நீ முடிவே பண்ணிட்டியா? அம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? நல்ல இடம் அமையலன்னா ஏன்னு கேக்குற? வசதியான இடம்னா அப்படி வேண்டான்னு சொல்ற. ஏம்மா? எல்லாம் ஒரு பயந்தாண்டா. நம்மளை விட குறைவா இருக்கும் போது ஐயோ இன்னும் கஷ்டப்பட்டோமான்னு தோணுது. ரொம்ப பெரிய இடமா இருந்தா நம்மளுக்கு மதிப்பு இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன செய்ய சொல்ற? நம்மளோட நிலைமை அப்படி என்ற அம்மாவிடம் எதுவும் சொல்ல முடியாமல் திணறினான். நித்யாவும் பெங்களூருக்கு சென்று அம்மாவிடமும் தங்கையிடமும் விவரத்தை கூறினாள். கேட்ட இருவரும் முதலில் அதிர்ச்சி அடைந்தனர். என்னடி இது? போயும் அந்த பையனியா? அவன் என்ன படிச்சிருக்கான்? எவ்வளவு சம்பாத்தியம்? இன்னும் அவனுக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா என்று அம்மா கேட்டாள். படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்னமா சம்பந்தம்? படிப்பு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. அப்படி பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு தேவையான சம்பாத்தியம் என்கிட்டயே இருக்கு. அவர்கிட்டயே ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு சம்பாத்தியம் இருக்கு. ஓஹோன்னு இல்லாவிட்டாலும் நடுத்தரமா நடத்தலாம். கடமைகள் எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன் எனக்கு இதுவரை இருந்தது இல்லையா என்று கேட்டாள். உண்மைதான் என்பதால் அம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அக்கா, அதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இந்த கல்யாணம் தேவைதானா? யோசி என்றாள் பாரதி. ஆள் பார்க்க நல்லா தான் இருக்காரு. முக்கியமா வயசு என்னை விட 1 வயசு தான் கூட. அப்புறம் என்ன என்று பதில் கூறினாள். அக்கா, வெயிட் பண்ண, இன்னும் 6 மாசத்துல நான் இந்தியா வந்துருவேன். இன்னும் பெட்டரா பாக்கலாம்க்கா என்றான் சிவா. இல்லடா, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. ஆளுக்கு தக்கன பதிலை சொல்லி அவர்களது சம்மதத்தை வாங்கினாள். அவளது பிடிவாதத்தை மாற்ற முடியாமல் கடைசியில் அவர்கள்தான் இறங்கி வந்தனர். புதிய கீதம் அத்தியாயம் 13. இரு குடும்பத்தாருக்கும் பெரிய விருப்பம் இல்லாமே அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. பலவித பேச்சுக்களையும் பிரச்சனைகளையும் தவிர்க்க சிம்பிளாகவே திருமணத்தை வைத்துக் கொண்டனர். கோவிலில் வைத்து திருமணம், அதுவும் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் மதிய சாப்பாடு என்று முடிவெடுத்தனர். அலுவலக ஆட்களுக்கும் அவரது நண்பர்களுக்கும் ஓரளவு நல்ல ஹோட்டலில் ரிசப்ஷன் ஏற்பாடு செய்திருந்தாள். அதற்கு உறவினர்கள் யாருக்கும் அழைப்பு கிடையாது. அவனது அம்மா தங்கை, இவளது அம்மா தங்கை மட்டுமே. கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் இடையில் 1 வாரம் இடைவெளி இருந்தது. அந்த சமயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்தனர். நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா என்று அவனிடம் நேரடியாக கேட்டிருந்தாள். நீ எப்படி ஃபீல் பண்றியோ அப்படியே கூப்பிடு என்று கூறிவிட்டான். சீனு, ரிசப்ஷனுக்கு 2-3 ஹையர் அபிஷியல்ஸ் வேற வருவாங்க. அதனால எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட இருக்கு. அவள் தன்மையாக கேட்டதும் அவளது விருப்பத்தை ஒப்புக்கொண்டான். தாங்கள் இருவருமே சென்று அவனுக்கு கோட் சூட் அளவு கொடுத்து தைத்து வாங்கினாள். ஆண்கள் அழகு நிலையம் அழைத்து சென்று ஹேர் ஸ்டைல் எல்லாவற்றையும் மாற்றினாள். அவனுக்கு நல்லதாக பேண்ட் ஷர்ட் அவளது செலக்ஷனில் எடுத்தாள். தன்னுடைய பழக்க வழக்கம், ஆபீஸில் யார் யார் எப்படி என்பதை எல்லாம் அவனுக்கு முன்கூட்டியே பாடம் எடுத்தாள். அவனும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் கூறினான். முதல்ல ரிசப்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் என்று கூறிவிட்டாள். பிளான் பண்ணி வைத்துக் கொண்டு 2 பேரும் நின்றதால் எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் ரிசப்ஷன் ஜோராக நடந்தது. அவளது அலுவலக ஆட்களை அறிமுகப்படுத்திய போது அவளை அதிசயிக்கும் வண்ணம் ஆளுக்கு தகுந்தவாறு பேசி அவர்களை சமாளித்தான். கோட் சூட்டும் அழகு நிலை ஒப்பனையும் அவனை மிகப்பெரிய கணவனாக காட்டியது. அவனது பண்பும் அறிவும் அவருடைய பணத்துடன் சேர்ந்து ஜொலித்தது. அண்ணா, சூப்பரா இருக்க, தங்க புவனா மகிழ்ச்சியோடு கூறினாள். பாரதிக்கு குழந்தையுடன் சரியாக இருக்க புவனா தான் நித்யாவுக்கு உதவி செய்தாள்.
வாய் நிறைய அண்ணி என்று அழைத்துக் கொண்டு தன்னை சுற்றி வந்த புவனாவை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. ரிசப்ஷனும் முடிந்து அம்மா தங்கையுடன் பெங்களூர் சென்று விட்டாள். நித்யாவும் கம்பெனிக்கு செல்ல ஆரம்பித்தாள். சீனு தனது இருப்பிடத்தை அவளது வீட்டுக்கு மாற்றிக்கொண்டான். அம்மாவும் புவனும் இங்கே வந்துவிட்டுமே என்று நித்யா கூறினாள். வேண்டாம், அந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகைக்கு எடுத்தேன். இப்ப விட்டுட்டா திரும்ப கிடைக்காது. மெஸ் வேலைக்கு அந்த வீடுதான் வசதி. இங்க வந்தா உன்னோட பிரைவசிக்கு இடைஞ்சலா இருக்கும். இப்போதைக்கு அவங்க அங்கேயே இருக்கட்டும். புவனா கல்யாணம் முடிஞ்சதும் அம்மா நைட் படுக்க மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம் என்று கூறிவிட்டான். அம்மாவிடமும் அதையே சொல்ல அவளுக்கு சற்று மனத்தாங்கலாக இருந்தது. அம்மா, அவளோட சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து நான் அங்க போல. என்னோட சம்பாத்தியம் இதுதான். இதை வச்சுதான் உன்னையும் புவனாவையும் நான் கவனிக்கணும். அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அவ வீட்டு வேலை செய்யல, அது பண்ணல இது பண்ணலன்னு உனக்கு தோணும். அதுக்கெல்லாம் அவளுக்கு நேரமும் கிடையாது. அவளுக்கு செய்யவும் தெரியாது. அவளோட உலகம் வேற. அதை என்னால புரிஞ்சுக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உங்களால முடியாட்டா அது கஷ்டம். உங்களை பார்த்து கொள்ற மாதிரி அவளையும் கவனிச்சுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. புரிஞ்சுக்கோமா என்று கூறிவிட்டான். புவனாவுக்கு அவன் சொல்வது புரிந்தது. நீ சொல்றதுதான் சரின்னா. காலையிலே வேலைக்கு போயிட்டு ராத்திரி 7 மணி 8 மணிக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்தா நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுக்கணும் தான் தோணும். நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறது தான் சரி என்று கூறிவிட்டாள். அதிகாலையில் எழுந்து அவளுக்கு காஃபி போட்டு பிளாஸ்கில் வைத்து விட்டு அம்மா வீட்டுக்கு வந்து சமையல் வேலைகளை மேற்பார்வை பார்ப்பான். சரியாக 8 மணிக்கு அவளுக்கும் தனக்கும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வான். அதற்குள் நித்யா எழுந்து குளித்து ஆபீஸிற்கு கிளம்பி தயாராக இருப்பாள். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவள் சொல்லி கொண்டு கிளம்ப இவனும் தனது வேலையை பார்க்க கிளம்பி விடுவான். பெரும்பாலும் இரவு 8 மணிக்கு அவள் வீட்டுக்குள் நுழையும் போது சீனுவும் அங்கு இருப்பான். ஆனால் அன்று அவன் இல்லை. காணமே என்று போன் அடித்து அவனிடம் கேட்டாள். இன்னைக்கு டெலிவரி பாய் லீவு, உனக்கு டிஃபன் புவனா கொண்டு வருவா, சாப்பிட்டு பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன் என்றான். சற்று நேரத்தில் புவனா அவளுக்காக இரவு சாப்பாடை எடுத்துக்கொண்டு வந்தாள். ஹாய் புவனா, வா. நான் அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஒரு நாள் புவனாவை கூட்டிட்டு வாங்கன்னு. அன்புடன் அழைத்து அவளை உட்கார வைத்து பேசினாள். அண்ணி பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல, எனக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க 2 பேரும் சாப்பிடலாம். உங்க அண்ணாவுக்கு? அவருக்கும் இருக்கு. சப்பாத்தி குருமா இட்லி 3 இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி என்றதும் அன்னிக்கு சப்பாத்தி கொடுத்து விட்டு தனக்கும் எடுத்துக்கொண்டு வந்தாள். பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். உன்னோட இன்டர்வியூ எல்லாம் என்ன ஆச்சு? தனியார் கம்பெனில கிடைக்கதான் செய்யுது. ஆனா நான் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கோச்சிங் சென்டர் ஏதாவது போறியா? இல்ல, நானாதான் படிச்சுட்டு இருக்கேன். நல்ல கோச்சிங் சென்டர் போகணும்னா 50,000 ரூபாய் ஆகும். அவ்வளவு பணம் அண்ணா கிட்ட தான் கேட்கணும். அவனை சும்மா தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நம்மளே ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். புவனா, நான் உனக்கு 50,000 ரூபாய் தரேன். கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படி. ஆனா ஒரு கண்டிஷன், வேலைக்கு சேர்ந்த பிறகு மாசம் ஒரு தொகையை கட்டி அந்த கடனை அடைச்சிரு. இதுக்கு சம்மதம்னா சொல்லு. உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு நான் தரேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அண்ணி, நானே அண்ணா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்றவள் சாப்பிட்ட தட்டுக்களை சிங்கில் போட்டு விட்டு மற்றவற்றை எடுத்து மூடி வைத்தாள். அண்ணி சர்வன்ட் வருவாங்களா அல்லது தட்டு அலம்பி வச்சிருவா? காலையில வருவா, இருக்கட்டும். இருவரும் ஹாலுக்கு வந்து அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்தனர். 1/2 மணி நேரத்துல சீனுவின் பைக் சத்தம் கேட்டது. தங்கையை கண்டதும் வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன் என்று கூறி அழைத்து சென்றான். 10 நிமிடத்தில் திரும்பி வந்து விட்டான். அவன் குளித்து உடை மாற்றி வந்ததும் தட்டு வைத்து பரிமாறினாள். நீ சாப்பிட்டாச்சா? அப்பவே ஆச்சு. நானும் புவனாவும் சேர்ந்துதான் சாப்பிட்டோம் என்றாள். எப்போதும் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவதுதான் வழக்கம். அன்றாட நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்வது, சுவாரஸ்யமாக பேசிக் கொள்வது எல்லாம் அப்போதுதான். அந்த நேரத்தை விட்டு கொடுத்ததில் அவனும் அன்று மனசங்கடம் அடைந்திருந்தான். சாரி நித்தி, திடீர்னு அந்த பையன் காய்ச்சல் வர முடியலன்னு சொல்லிட்டான். ஆர்டர் வாங்கியாச்சு, கொடுத்துதானே ஆகணும். நாம 2 பேரும் ஃப்ரீயா பேசிக்கிறது இந்த டைம்ல தான். நீ என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியும். சின்ன விஷயம் என்றாலும் அவன் மன்னிப்பு கேட்டது அவர்களுக்குள்ள புரிதலை அதிகப்படுத்தியது. டெலிவரி பண்ண 2 பேர் வச்சுக்க வேண்டியதானே? ஆதூரமாக கேட்டாள். ஆமா, இன்னொரு ஆள் பார்க்கணும். ஒருத்தர் லீவ் போட்டா அப்பதான் சமாளிக்க முடியும். ஆனா 2 பேருக்கு ஏத்த மாதிரி வேலை இருக்கணும்ல, அதான் யோசனையா இருக்கு. என்னோட சர்க்கிளை நான் ப்ரமோட் பண்றேன். அவளது பேச்சு கேட்டு ஆச்சரியமாக பார்த்தான். அது உனக்கு கஷ்டமா இருக்காதா? என்ன கஷ்டம்? உன்னோட சர்க்கிளை நீ என்னன்னு அறிமுகப்படுத்துவ? அது சஸ்பென்ஸ், நாளைக்கு என்னோட குரூப்ல பாரு என்று சிரித்தாள். புதிய கீதம் அத்தியாயம் 14. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவாகாதுரா என்று ஆரம்பித்த அம்மாவை என்னவென்று பார்த்தான். நித்யாவை கல்யாணம் பண்ணியதிலிருந்தே ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லிக் கொண்டிருந்த அம்மாவை அவன் சட்டை பண்ணுவதே இல்லை. பணக்கார பெண் கிடைத்தவுடன் தங்களை ஒதுக்கிவிட்டதாகவே நினைத்து அவ்வப்போது ஏதாவது சொல்லுவாள். அவளுடைய எதிர்பார்ப்பு சரிதான் என்றாலும் நித்யாவை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு என்பதால் அதற்கு அவன் இடம் கொடுப்பதில்லை.
என்னம்மா, என்ன விஷயம்? டே, உன் பொண்டாட்டி பணக்காரினா அது அவளோட. அதுக்காக நாத்தனாருக்கு செய்யறத கூட திரும்பி கேட்பாளா? உன் தங்கச்சிக்கு செய்யறது அவ கடமைதான்டா. அத கடன்னு சொல்றா? அம்மாவின் பேச்சு புரியாமல் புவனாவிடம் கேட்டான். அவள் தனக்கும் அன்னிக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையை கூறினாள். அம்மா, அவ சொல்றது என்ன தப்பு? என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னோடது. என்னை கல்யாணம் பண்ணி 1 மாசம்தான் ஆகுது. நான் அவ புருஷன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளோட பணம் எல்லாத்தையும் நான் தூக்கி கொடுக்க முடியுமா என்ன? நல்ல நினைப்புல உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு அப்படி செய்யறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோமா என்றவன் தங்கையிடம் பேசினான். புவனா, உனக்கு சம்மதம்னா அவகிட்ட உதவி வாங்கிக்கோ. இதுல நான் தலையிட மாட்டேன். இது உங்க 2 பேர் பிரச்சனை. என்ன, உனக்கு சம்மதமா என்று தங்கையிடம் கேட்டான். எனக்கு விருப்பம்தான். அந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரி, ஜாயின் பண்ணி நல்லா படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ற வழியை பாரு என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்ற பிறகும் சித்ரா மருமகளை திட்டிக் கொண்டே இருந்தாள். அம்மா, இது சரியில்லை. நீ பொண்ணு பார்த்திருந்தா அண்ணனுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீ பார்த்த பொண்ணு மட்டும் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாப்பா, உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்காத. வேலையும் செஞ்சிருக்க மாட்டா. உன்கிட்ட நித்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அண்ணனுக்கும் அவளுக்கும் சண்டையாதான் போயிருக்கோம். அதெல்லாம் இல்லாம அண்ணன் நிம்மதியா இருக்கான். பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டையும் கவனிச்சு பிள்ளைகளையும் படிக்க வச்சு நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படும் போது ஹஸ்பண்ட் அவங்களுக்கு உதவியா இருந்தா அவங்களுக்கு இடையில பிரச்சனையும் வராது, வாழ்க்கையும் சந்தோஷமா போகும். நாளைக்கு எனக்கு பேங்க் வேலை கிடைச்சு நான் வேலைக்கு போவேன். கல்யாணம் கட்டி போற இடத்துல நானே வேலையும் பார்த்து வேலைக்கு போய் பிள்ளைகளையும் கவனிக்கணும் என்றால் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் புருஷன் எனக்கு உதவி பண்ணினா எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அதுதான் அண்ணன் செய்யறான். உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட கல்யாணம் நடக்கணும், உன்னை நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதானே. உனக்கு வேலை செய்ய முடியலன்ற காலகட்டம் வரும்போது கண்டிப்பா அவங்க 2 பேரும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. தேவையில்லாம அவங்க மனசை கஷ்டப்படுத்தி வெறுப்பு சம்பாதிக்காத, அம்மாவுக்கு எடுத்து சொன்னாள். அதன் பிறகு அண்ணியின் உதவியுடன் கோச்சிங் சென்டர் சேர்ந்து தீவிரமாக படிக்க ஆரம்பித்தாள். தங்களது மெஸ்ஸிற்கு வித்தியாசமான டிசைனில் வரைபடம் வரைந்து பேஸ்புக்கில் அதற்கென்று ஒரு ஆப் தயார் செய்து விளம்பரப்படுத்தினாள் நித்யா. அதை தங்களது குரூப் மற்றும் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் பகிர்ந்தாள். சீனுவிற்கும் அதை அனுப்பி அவனது ஸ்டேட்டஸ் மூலம் எல்லாருக்கும் தெரியும்படி செய்தாள். ஒரே வாரத்தில் அவர்களது வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடியது. தனக்கு மிகவும் தெரிந்த வங்கி மேனேஜரை அணுகி சிறு தொழில் செய்வதற்குரிய கடன் பெற்றுக் கொடுத்தாள். சாப்பாடு தயார் பண்ணுவதற்கு என்று இன்னொரு இடத்தை வாடகைக்கு எடுத்து தரமான சமையல்காரர்களை நியமித்து கேட்டரிங் ஆர்டர் மட்டும் செய்தனர். ரொம்ப தேங்க்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல வியாபாரம். அவள் கையை பிடித்து குலுக்கி தனது நன்றியை தெரிவித்தான். நான் பெருசா எதுவும் செய்யல, உங்களோட திறமை இது. வளர்ச்சிக்கு சில உதவிகள் செய்தேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். வாழ்க்கை என்பது குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது. எனக்கு புருஷன் குழந்தைகளோட சந்தோஷமா என்னோட வாழ்க்கை வாழணும். நம்ம குடும்பத்துக்கான நேரம் போக நீங்க பிசினஸ் பண்ணினா போதும். நிறைய ஆள் போட்டுக்கோங்க, மேற்பார்வை மட்டும் பண்ணுங்க என்று கூறினாள். நிச்சயமா, நீ என்ன சொல்றியோ அதுக்கு என்கிட்ட மாற்று கருத்து கிடையாது. வாழ்க்கை வாழ வேண்டிய வயசுல பணத்தை மட்டும் துரத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசி காலத்துல நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா உடல் ஆரோக்கியம் இருக்காது. சந்தோஷம் பணத்தில் மட்டும் கிடையாது, கவிதை மாதிரி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் நான் பிசினஸ் பண்ணும் போது தேவையில்லாம நிறைய ரிஸ்க் எடுத்து டென்ஷன் ஆகல. அப்பவே நான் நினைச்சிருந்தா பேங்க் லோன் வாங்கி இருக்க முடியும். ஆனால் ஆரம்பத்திலேயே லோன் வாங்கும் போது நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு அடியா முன்னேறலாம்னு நினைச்சு குறைஞ்ச முதலீட்டுல என்னால எவ்வளவு மேனேஜ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட பிசினஸ வளர்த்துக்கிட்டேன். நீ ஆபீஸ் போன பிறகுதான் என்னோட வேலை ஆரம்பிக்கும். நீ வரும்போது நானும் வீட்டுக்குள்ள வந்துருவேன். இது நம்ம வாழ்க்கை முழுவதும் எழுதப்படாத ஒப்பந்தமா வச்சுக்கலாம் என்று அவன் சொன்னதும் சந்தோஷத்தில் அவனது நெஞ்சில் சாய்ந்தாள். ஆசையுடன் மனைவியை அணைத்துக் கொண்டான் சீனு. எந்த ஒரு விஷயமானாலும் அவளது கருத்தை கேட்காமல் அவன் செய்வதில்லை. நித்யாவும் தன்னுடைய அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து அனைத்தையும் அவனிடம் பகிர்ந்து கொள்வாள். அவளது இக்கட்டான வேலை நேரத்தில் அலுவலகத்துக்கு கொண்டு போய் விடுவது முதல் கூட்டி வருவது வரை அவன் தனது வேலையாக்கி கொண்டான். புவனாவுக்கு பேங்கில் வேலை கிடைத்து விட்டது. எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்க அவள் அன்னிக்கு நன்றி கூறினாள். உங்களால் தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ். கட்டி பிடித்து மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினாள். என்னதான் உதவி செஞ்சாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு படிச்சு பரீட்சை எழுதுறது நீ. உன்னோட திறமையால் தான் நீ ஜெயிச்சிருக்க, வாழ்த்துக்கள் பெருந்தன்மையாக கூறினாள். அண்ணி, எனக்கு மாசம் 30,000 சம்பளம், மாசம் 10,000 5 மாசத்துல உங்க கடனை அடைச்சிடுறேன். ஓகே, ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதுல போட்டுடு என்று கூறிவிட்டாள்.
வேலை கிடைத்ததும் மறுபடியும் மாப்பிளை பார்க்கும் படலத்தை ஆரம்பித்தான். நிறைய நல்ல இடங்கள் வந்தது. அதில் தங்கள் வசதிக்கு ஏற்றவாறு உள்ள இடங்களை தேர்ந்தெடுத்து அம்மாவிடமும் தங்கையிடமும் பேசினான். இரண்டுமே நல்ல இடம்தான் என்றாலும் ஒன்றை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்கள் வரதட்சணையாக 50,000 ரூபாய் கேட்டார்கள். அந்த அளவு கொடுக்க வேண்டுமா என்று யோசித்தான். 2 நாளாக அவன் ஒரே யோசனையாக இருக்கவும் என்னவென்று விசாரித்தாள். நகை, கல்யாண செலவு எல்லாம் சேர்ந்து 8 லட்சம் ஆகும். ஓரளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு கையில கேஷ் 30,000 ரூபாய் கொடுக்கலான்னு என்பது என்னோட எண்ணம். ஆனா இவங்க 50,000 ரூபாய் கேக்குறாங்க. ரூபா பெருசா நினைக்கல, 20,000 புரட்டி கொடுத்துடலாம். ஆனால் அடுத்தடுத்து 1 வருஷ சீர் இருக்கு, அதுலயும் டிமாண்ட் பண்ண கூடாது இல்ல என்றான் கவலையுடன். புவனா என்கிட்ட திருப்பி கொடுத்த பணம் அவளுக்குதான், அதனால யோசிக்காம செய்யுங்க. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஒருத்தர் பிடிக்கணும், அதான் முக்கியம். கூட கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல. அவள் சொன்னதும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்பதால் ஒத்துக்கொண்டான். புதிய கீதம், அத்தியாயம் 15. புவனாவின் கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கல்யாணத்துக்கு வந்திருந்த பாரதி அக்காவின் கணவர் அவளை தாங்குவதை சற்று பொறாமையோடு பார்த்தாள். கணவனும் மனைவியும் இணைந்து எல்லா சடங்குகளையும் சிறப்பாக செய்தனர். நல்ல இடத்தில் மகளை திருமணம் செய்து கொடுத்ததில் சித்ராவும் மருமகளிடம் சந்தோஷமாக பேசி சிரித்தாள். அம்மா, அக்காவுக்கு ஆனாலும் யோகம்தான். எல்லாரும் அவளை தாங்குறத பாரு. சும்மாவா, அவ சம்பாதியம் அப்படி. இப்படி யோகத்துல அவங்க மருமகளை பார்த்திருக்க முடியுமா? இல்ல மெஸ்ஸி வச்சிருக்கிறவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா? அம்மா பேசியதை உள்ளே வந்த நித்யா கேட்டு விட்டாள். அம்மா, இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. படிப்பும் வேலையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா நான் அதை விட பெருசா நினைக்கிறது மனைவியை மதிக்கிற ஒரு நல்ல கணவனை. அந்த வகையில என்னோட கணவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அதுக்காக அவர் என்னோட சம்பாதியத்துல வாழலையே. அவரும் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. பிசினஸ விரிவுபடுத்தினா லட்சமா சம்பாதிக்கலாம். நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அதிகமா ஆசைப்பட்டு பணத்து பின்னாடி ஓடுறதுனால வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை இழக்க வேண்டியிருக்கும். அதுல எங்க 2 பேருக்குமே உடன்பாடு இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நிறைவான சம்பாதியத்தில் சந்தோஷமா வாழறதுதான் எங்களுடைய லட்சியம். அவரோட குணம் பிடிச்சு போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேச்சுக்கு நான் கேக்குறேன், குழந்தைய பாத்துக்க நீ பாரதி கூடவே தான் இருக்க. நீ இல்லைன்னா பாரதி ஹஸ்பண்ட் குழந்தைய பார்த்துட்டு வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணுவாரா? ஒருவேளை செய்ய ஆசைப்பட்டா கூட நேரம் கிடைக்காது. ஏன்னா 2 பேருமே ஐடி ஃபீல்டு. அதனாலதான் என்ன மாதிரி ஒரு பிஸியான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா 2 பேருக்கும் நேரம் இல்லாம வீட்டு வேலைகளை யார் பொறுப்பா கவனிக்கிறதுன்ற பேச்சுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சண்டை தான் மிச்சமா இருக்கும். நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோதான் முட்டிக்கிட்டு நிக்கும். நான் 2 லட்சம் அவன் 2 லட்சம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியா வேலை பார்த்துட்டு சாப்பிட முடியாது. சம்பாதிக்கிறது எதுக்காகமா? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக. சாப்பிட கூட முடியாம வேலை பார்த்தா என்ன ஆக போகுது? உடல் ஆரோக்கியம், சாப்பாடு, குடும்பத்தோடு செலவிக்கிற நேரம், இதெல்லாம் தான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அர்த்தம். அதை விட்டுட்டு 10,000 ரூபாய் புடவையும் வைரநகையும் அந்த நிமிஷம் வேணா சந்தோஷம் தரும், நிரந்தர நிம்மதியை தராது. என் வீட்டுக்காரரை மத்தவங்க கிட்ட இலக்காரமா பேசுற வேலை வச்சுக்காத. உங்களுக்கு வேணா அவர் பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மா என்று பாராமல் முகத்திற்கு நேராக கூறிவிட்டாள். பேசி முடித்து விட்டு வெளியில் வரவும் வாசலில் ஒதுக்குப்புறமாக சீனு நிற்பதையும் கவனித்து விட்டாள். சாரி சீனு, பெரியவங்க ஏதோ தெரியாம என்றவள் தடுமாறுவதை பார்த்து அவள் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து கொண்டான். பரவாயில்ல, வெளியிலிருந்து பாக்குற எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். அதுக்கு காரணம் இது நாள் வரைக்கும் பெண்ணை விட அதிகம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையதான் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மையில பிரச்சனை வரும்னு ஒரு சம்பிரதாயத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. பெரும்பாலும் அப்படிதான் நடக்கவும் செய்யுது. ஆனா இன்றைய தலைமுறை மாறிட்டு வராங்க. அதை ஏத்துக்கிற பக்குவம் இன்னும் மூத்த தலைமுறைக்கு வரல. நம்மளோட வாழ்க்கை அவங்களுக்கு அதை பின்னாலே புரிய வைக்கலாம். அன்னைக்கு தான் பேசுறது தப்புன்னு அவங்க நினைச்சு வருத்தப்படுவாங்க. விட்டு தள்ளு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவன் பேசியது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்த 6 மாதத்தில் சிவா ஃபாரினில் நல்ல வேலையுடன் இந்தியா திரும்பி வந்தான். அவனுக்கும் ஒரு பெண்ணை தேடி பிடித்து நித்யாவும் சீனுவும் தான் திருமணம் செய்து வைத்தனர். ஷியாமளாவின் கண் ஆபரேஷன் போதும் கீழே விழுந்து காலை ஒடுத்து கொண்ட போதும் சீனு அவளை பார்த்து கொண்ட விதத்தில் அவன் சொன்னது போலவே தான் அவனை பேசியதற்காக மனதிற்குள் வருத்தப்பட்டாள். அவர்களின் இனிமையான தாம்பத்தியத்திற்கு அடையாளமாக ஆண் பெண் என்று 2 குழந்தைகள். குழந்தை உண்டான நாளிலிருந்து பிரசவம் வரை மனைவியை அவன் கவனித்துக் கொண்டதை பார்த்து ஷியாமளா அசந்து போனாள். குழந்தைகளையும் வீட்டில் இருக்கும் நேரமெல்லாம் அவன்தான் பார்த்து கொள்வான். அவள் தொழிலும் நன்கு விரிவடைந்து கேட்டரிங் பிசினஸ் கல்யாண வீடு வரை சென்றது.
எல்லாவற்றுக்கும் மேனேஜர்கள் ஆட்கள் என்று நியமித்து மேற்பார்வை பார்த்து கொண்டான். அம்மாவிடம் இனி நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தங்களுடன் அழைத்து கொண்டான். பாதி நாட்கள் இவன் கிட்டையும் மீதி நாட்கள் மகள் கிட்டையும் இருந்து கொள்வாள் சித்ரா. மகள் வீட்டில் அவள் கஷ்டப்படும் போது ஏதாவது வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போதெல்லாம் புவனா முன்பு ஒரு முறை சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வரும். மகனை போல மருமகனும் இருந்தால் மகளுக்கு கஷ்டம் இருக்காது என்பது அவளுக்கு புரிந்தது. அதன் பிறகு நித்யாவை ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது. குழந்தைகள் பள்ளி செல்லும் நேரமும் வந்தது. அம்மாவின் உதவியுடன் கிளப்பி பள்ளிக்கு கொண்டு போய் விடுவான். கூப்பிடவும் அவனே செல்வான். படிப்பு என்று வருகையில் யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர்கள் கவனித்துக் கொண்டனர். பிசினஸ் தான் நல்லா போகுதே, நான் வேணா வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிள்ளைகளை கவனிக்கவா என்று அவனிடம் கேட்டாள். அதெல்லாம் வேண்டாம், பிசினஸ் ஒரு நேரம் நல்லா இருக்கும், இன்னொரு நேரம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பிசினஸ் பண்ணும் போது இன்னொருத்தர் வேலை பார்க்கறது தான் பாதுகாப்பு. நாம மட்டும் இருந்தா பரவாயில்ல, நம்மள நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள ஆளாக்குற கடமை நம்மளுக்கு இருக்கு. எக்காரணம் கொண்டு உன்னோட வேலையை விடணும்னு நினைக்காத. நீ உன் வேலையை மட்டும் கவனி, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு தைரியம் கூறினான். வருடம் தோறும் 10 நாட்கள் குடும்பத்துடன் வெளிநாடு சென்று வந்தனர். அவளுடன் ஆபீஸில் வேலை செய்யும் அனைத்து பெண்களும் வீட்டிலும் ஆபீஸிலும் கஷ்டப்பட அவள் மட்டும் நிம்மதியாக வேலையை பார்த்தாள். வெகு நாட்களுக்கு அப்புறம் ஷாப்பிங் சென்ற போது பவித்ராவை சந்தித்தாள் நித்யா. நித்யா, எப்படி இருக்க? வேற ஆபீஸ் போன பிறகு உனக்கு பிடிக்கவே முடியல. நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஆனா அடிக்கடி உன்னை நினைச்சுப்பேன். நீயும் வேற ஆபீஸ் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் பேச முடியல என்றவள் தன் கணவன் குழந்தைகளை தோழிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். உன்னோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறார் என்று கேட்டதும் அவளது முகம் மாறியது. கல்யாணமும் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு என்று அவள் சொன்னதும் திடுக்கிட்டாள். என்னடி இப்படி சொல்ற? உன்கிட்ட என்ன குறை? படிச்சிருக்க, அழகா இருக்க, வேலை பாக்குற, இதை விட அந்த ஆளுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் ஓகே, ஆனா அவங்க மட்டும் வீட்டுல பொண்டாட்டிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, சம்பாதியத்தை ஒழுங்கா வீட்டுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. 2 பேர் சம்பளம், ஒருத்தர் சம்பளமே வீட்டு செலவுக்கு போதும், அதனால உன்னோட வீட்டுக்கு செலவழி, நான் வாரந்தோறும் பப்பு பார்ட்டின்னு தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா என் பணத்தை செலவழிச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன். எந்த ஒரு பொறுப்புனாலும் நீதான் சம்பாதிக்கிற இல்ல, நீயே பாத்துக்கோ. இதுதான் இப்போதைக்கு ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குற பசங்களோட மென்டாலிட்டி. அவங்க எப்பவும் போல ஜாலியா பேச்சுலர் லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு நம்மள ஊருகா மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு கல்யாணம்? நாளைக்கு பிள்ளை பிறக்கும், அதையும் நாமளே கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லா வேலையும் பார்க்கணும். அவங்க சொசைட்டிக்கு ஒரு அப்பாவா வர வருவாங்க. தேவையா? போடான்னுட்டேன். கடைசி வேற சாப்பாடு போட கையில வேலை இருக்கு, அது போதும். சரி, எதுக்கு என் கதை, உன்னை பத்தி சொல்லு என்றாள். நித்யாவின் கதை தெரிந்ததும், சூப்பர் டி, நீ எடுத்த முடிவுதான் சரி. 2 பேர் வேலைக்கு போற இடத்துல விட்டு கொடுக்கற மனப்பான்மை இருந்தாதான் வாழ்க்கை இனிக்கும். நீயா நானான போட்டி போடுவதை விட நம்மளோட குறைகளை நிறைவா எடுத்துக்கிட்டு தான் அதை செய்யக்கூடிய ஆளை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர வேலையும் தகுதியும் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு நாமே போட்டுக்கிற விலங்கு போல. வாழ்த்துக்கள், நீயாவது சந்தோஷமா இரு என்று வாழ்த்தினாள். கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கட்டாயம் வீட்டுக்கு வா. அன்புடன் அழைப்பு விடுத்து விட்டு கணவன் குழந்தைகளுடன் பெருமையாக நடந்தாள்.